திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். வேதநெறி தழைத்து ஒங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிரு தொண்டின் நெறி வாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திரு தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லைக்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். துக்குசி திரு தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி களமும் இணைந்து நடத்துகின்ற திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய அருள் வரலாற்றிலே சிவகோசிரியாருடைய கனவிலே தோன்றிய பெருமான் வந்திரல் வேடன் என்று நீ நினையேல் உனக்கு அவன் செயலை நாளை நாம் காட்டுகிறோம் என்று அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்தார். அதற்கடுத்து ஒவ்வொரு பாடலிலும் அவர் அந்த பழைய மலரை நீக்கியதும் தன்னுடைய திருவாய் கலசத்திலே இருந்து திருமஞ்சன நீர் ஆட்டியதும் அதன் பிறகு அப்பெருமானுக்கு மலர் சூட்டியதும் இறைச்சி அமுதத்தை முன்வைத்ததும் முன் நின்று மொழிந்ததும் இந்த 5 செயலும் எனக்கு விருப்பத்துக்குரியது என்ற வகையில் நமக்கு எடுத்து காட்டி அருள் செய்தார். அந்த வகையில் 162வது பாடலோடு நாம் கடந்த வகுப்பில் நிறைவு செய்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க முற்படுகிறோம். எனவே 163வது பாடலிருந்து இன்றைய சிந்தனை சிந்திக்க முற்படுகிறோம். உனக்கு அவன்தன் செயல் காட்ட நாளை நீ ஒளித்திருந்தால் எனக்கு அவன் தன் பரிவிக்கும் பரிசெல்லாம் காண்கின்றாய் மனக்கவலை ஒழி என்று மறை முனிவர்க்கு அருள் செய்து புனல் சடில திருமுடியார் எழுந்து அருளிப் போயினார். நம்முடைய குடிமித்தேவராகிய பெருமான் வந்திரல் வேடன் என்று கருதி மனக்கவலை அடைந்திருக்கின்ற சிவகோசிரியாருடைய கனவிலே தோன்றி எனக்கு அவன்
செய்விக்கின்ற பரிசெல்லாம் காண்கிறாய். நாளை நீ வழக்கம்போல் உன்னுடைய பூசையை முடித்து கொண்டு உனக்கு அவன்தன் செயல் காட்ட நம்முடைய திண்ணனார் என போற்றப்பெறுகின்ற கண்ணப்பருடைய அன்பு திறத்தை நான் உனக்கு காட்டப்போகிறேன். எனவே நீ நாளை என்ன செய்ய வேண்டும்? இது இறைவன் சிவகோசரியாருக்கு அறிவுறுத்துவது. உனக்கு அவன்தன் செயல் காட்ட நாளை நீ ஒளித்திருந்தால் அவன் கண்ணில் படாமல் நீ மறைந்திருக்க வேண்டும். அப்படி மறைந்திருந்தால் எனக்கு அவன் தன் பரிவிக்கும், அவன் எப்படி வந்து அன்போடு எனக்கு வழிபாடு செய்கிறான், அந்த திறமெல்லாம் உனக்கு நான் காட்டுகிறேன். எனவே அவன் வந்திரல் வேடன் அல்ல. சுவாமியினுடைய கருத்து அதுதான். நீ வந்திரல் வேடன் வந்திரல் வேடன் என்று நீ சொல்லிக்கொண்டு நிற்கிறாய், அவன் கொடுமையுடைய வேடன் அல்ல, அதை உனக்கு நான் காட்டுகிறேன். எனவே அவன் பரிசெல்லாம் காண்கிறாய். மன கவலை ஒழி, நீ மனத்தில் வருத்தம் கொண்டிருக்கிறாய். அவர் உண்மையான ஒரு வழிபாட்டை செய்ததனால தானே பெருமான் போய் அவருடைய கனவுல சொல்கிறார், யாரோ ஒரு கொடுமைக்குரிய வேடன் இப்படியெல்லாம் வந்து இந்த சன்னதியிலே வந்து இப்படி ஒரு கொடுமையான செயலை செய்கிறானே, இறைவா உன் திருவருளால் எனக்கு அவனை காட்டு அப்படின்னு அவர் வருந்தினார் பாருங்க. திருவருளால் எனக்கு அவனை காட்டு என்று வருந்திய வருத்தம் உளப்பூர்வமான வருத்தம். எனவே அந்த வருத்தத்தை நீக்குவதற்காக உன்னுடைய மனக்கவலை ஒழி, உனக்கு கவலை வேண்டாம், நான் அவன் யார் என்பதை உனக்கு காட்டுகிறேன் என்று சிவகோசரியாருக்கு அருள் செய்து மறைந்து அருளினார். அதை என்ன சொன்னார்? மங்கள சொல்லால் எழுந்தருளினார்னார். எழுந்தருளல் என்பது நம்ம பலமுறை சொன்னது போல சொரூப நிலையாகிய நிலையிலிருந்து தடத்தமாகிய நிலைக்கு வருவது எழுந்தருளல். அதுபோல் தடத்தத்திலிருந்து மீண்டும் சொரூபத்துக்கு செல்லுதலும் எழுந்தருளல். இங்கே எழுந்தருளினார் என்று சொன்னால் குறிப்பாக நாம் உணர்வது மறைந்து அருளினார். கனவிலே தோன்றி அருள்பாலித்த பெருமான் கனவின் கண் மறைந்தருளினார். எனவே கனவில் எழுந்தருளினார்னர். கனவு நிலை நீங்கிய பின் விழித்து உணர்ந்து கங்குலிடை புனை தவத்து மாமுனிவர் புலர் அளவும் கண் துயிலார், புலர்வளவும் கண் துயிலார், மனம் முறு அற்புதம் ஆகி வரும் பயமும் உடனாகி துணை புரவி தனித்தேர் மேல் தோன்றுவான் கதிர் தோன்ற. சிவகோசரியார் அவனுக்கு இறைவன் கனவிலே தோன்றி அறிவுறுத்திய நிலையில் உடனே இறைவன் மறைந்த மாத்திரத்தில் விழிப்பு கொண்டார். இந்த விழிப்புக்கு வந்த பொழுது தான் கண்டது கனவு என்பதையும் இறைவன் கனவிலே வந்து உணர்த்தியிருக்கிறான் என்பதையும் உணர்கிறார். அதான் சொல்றார், கனவு நிலை நீங்கிய பின், கனவு நீங்கி நனவுக்கு வந்த பிறகு விழித்து உணர்ந்து கங்குலிடை. இப்போ அவர் கனவு கண்டது அதிகாலை வேலைக்கு அந்த நேரத்தில் தான் கனவு கண்டிருக்கிறார். இரவு நேரம் இன்னும் விடியவில்லை. எனவே அவர் கனவு கண்டது கங்குலிடை. அப்போ நீங்கள் சொன்னால் நடியாமம் கடந்து விடியல் என்ற காலத்துக்கு இடைப்பட்ட காலம். இவர் காலையில் நேரமே எழுந்து நீராடி பெருமானை பூசிக்கக்கூடிய முனிவர். அதனால் நாம் நினைப்பது போல நேரத்தை விட அதிகம் முன்பாக எழுபவர். நாம் ஒரு கணக்கு சொன்னால் ஒரு 4 மணிக்குள்ளாக எழுந்து தன்னுடைய கடன்களை எல்லாம் நிறைவு செய்து வழிபாட்டுக்குள்ளே சென்று விடக்கூடிய
ஒரு தவமுடையவர் சிவகோசரியார். எனவே இங்கு கங்குலிடை என்பது விடியற்காலம் என்கிற காலத்தை விட சற்று முன்பு என்றே நாம் கருதி கொள்ளலாம். அந்த நேரத்தில் கனவிலே இறைவன் உணர்த்தியதை உணர்ந்தார். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்க, அதன் பிறகு உறக்கத்துக்கு போகவில்லை சிவகோசரியார். அதை சொல்றாரு, மனம் உறும் அற்புதம் எய்தி. தன் வாழ்நாளில் இப்படி இறைவன் கனவிலே தோன்றி தனக்கு ஒரு நாளும் அறிவுறுத்தாத அந்த இறைவன் இன்று கனவிலே தோன்றியிருக்கிறான் என்ற நினைப்பு அவருக்கு அற்புதமாயிற்று. அந்த அற்புத உணர்வுக்கு ஆளாகி நிற்கிறார். கூடவே மறைந்திருந்து பார் என்று சொன்னதுனால ஒரு அச்சமும் உடனே வந்துச்சான் அவருக்கு. அதாங்க சொன்னார், மனம் உறும் அற்புதமாகி வரும் பயமும் உடனாகி. கூடவே பயமும் வந்துருச்சு. ஒரு அற்புத உணர்வு. கனவுக்கு இதுகாரும் வாராத இறைவன் இப்பொழுது கனவிலே வந்து தோன்றியிருக்கிறது அற்புதம் என்ற வகையிலும், மறைந்திருந்து பார் என்று அறிவுறுத்திய காரணத்தினால் அச்சமும் அவருக்கு வந்துவிட்டது. இந்த ரெண்டும் உடனாக நிற்க, துணை புறவி தனி தேர் மேல் தோன்றுவான் எதிர் தோன்ற. எனவே அந்த கனவு வந்த நிலையில் விடியல் வருகின்ற வரையிலும் அவர் உறங்கவில்லை. அது சொல்றார், புலர் காலை கண் துயிலார். விடியல் வருகின்ற வரை உறங்காது நிற்கிறார். இது நமக்கு சிவகவிமணி ஐயா அவர்கள் இந்த பெரிய புராண உரையில் ஆங்காங்கு கனவு பற்றி குறிப்புகள் உண்டு. அந்த குறிப்பை சொல்லும்போதெல்லாம் அவருடைய குறிப்புரையில் எழுதுவார், விடியற்காலையில் காணப்பெறுகிற கனவு வருமானால் அதன் பின் உறக்கத்துக்கு செல்லக்கூடாது. நல்ல கனவாக இருக்குமானால் அதன் பின் நீங்கள் உறங்காது இருந்தால் நீங்கள் காணுகிற கனவு பலிக்கும். நமக்கு நல்லா மீண்டும் உறக்கத்துக்கு போயிட்டா அது பலித்தல் நடக்காது என்பது சிவகவிமணி ஐயா அவர்கள் தன்னுடைய உரை குறிப்பில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அவருடைய உரை பார்த்தீங்கன்னா 2-3 நமக்கு பெரிய புராணத்தில் கனவு நிலை ஆங்காங்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் நிறைய கனவு இருக்கிறது, 1-2 இல்லை. கனவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கனவு சொல்லலாம். அதனால் இங்கே கண்ணப்பருடைய வரலாற்றில் சிவகோசரியாருக்கு இறைவன் கனவில்தான் உணர்த்தினான். இது ஒரு கனவு குறிப்பு. மங்கையர்க்கரசியாருக்கும் சமணர்களுக்கும் இறைவன் கனவில்தான் நிமித்தங்களை உணர்த்தினான். மங்கையர்க்கரசியாருக்கு நல்ல நல்ல குறிப்புகளாக புலப்பட்டன, சமணர்களுக்கு தீய குறிப்புகளாக புலப்பட்டன. அங்கே குறிப்பு, கனவு பற்றிய குறிப்பு. அதுபோல நம்முடைய மணக்கோயில் கட்டிய பூசலாறு அந்த கோயில் கட்டினார். இவர் இப்படி கோயில் கட்டியிருக்கிறார், உன்னுடைய கோயில் திருக்குட நன்னீராட்டை பிறிதொரு நாள் வைத்துக்கொள் என்று இறைவன் சொல்லும்போது கனவுள் தோன்றுதான் சொன்னார். என்னுடைய தொண்டன் கோயில் கட்டியிருக்கிறான், நான் அங்கு போக போகிறேன், நீ இன்னொரு நாள் வச்சுக்க என்று அந்த மன்னனுடைய கனவிலே தோன்றி இறைவன் அறிவுறுத்தினான். இப்படி நிறைய இடங்கள் கனவுல இருக்கிறது. கனவு நிலை என்பது நம்முடைய சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலை. அவத்தையில் ஒரு அவத்தை கனவு நிலை என்கிற அவத்தை, சாக்கிரம் சொப்பனம் என்று சொல்லப்பெறுகின்ற அவத்தையில் ஒன்று. எனவே சூக்கும தேகத்திலே காணப்படுகின்ற ஒரு அனுபவம் அது. கனவு என்பது சூக்கும தேகத்தில் காணப்பெறுகின்ற அனுபவம். அதனால் இங்கு சிவகோசரியாருக்கு இறைவன் உணர்த்திய மாத்திரத்தில் அதன் பிறகு அவர் கண் துயிலார், உறக்கத்துக்கு போகலை. ஏன்? இறைவன் கனவிலே வந்து தோன்றிய பிறகு அவருக்கு உறக்கம் வரல. எப்படா விடியும், எப்பொழுது விடியும், நாம் நீராடி வழிபாட்டுக்கு ஆயத்தமான பொருளை எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டி அந்த காட்சியை காண வேண்டும். ஏன்? மறைந்திருந்து பார், மறைந்திருந்து பார் என்று இறைவன் அறிவுறுத்தி இருக்கிறார். நாம் என்ன நடக்கப் போகிறது பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற அவாவினால்
அவர் அதன் பின் உறங்கவில்லை. எழுந்தார், தன்னுடைய கடன்களை எல்லாம் முடித்து கொண்டார். சொல்றார், முன்னை நாள் போல் வந்து திருப்புகலி புனல் மூழ்கி பன்முறையும் தம்பிரான் அருள் செய்தபடி நினைந்து மன்னு திரு காலத்தி மலை ஏறி முன்பு போல் பிஞகனை பூசித்து பின்பாக ஒளித்திருந்தார். சிவகோசரியார் என்ன பண்ணார்னார், முன்பு போல், அதாவது வழக்கம் போல். இங்கே முன்பு என்பது நேற்று வரை அவர் எப்படி முறையாக அந்த பூசையை செய்தாரோ அதுபோல முன்பு போல் வந்து பூசைக்குரிய பொருள்களோடு வந்து திரு புகலி புனல் மூழ்கி. அப்போ என்ன அர்த்தம், இதில் கொஞ்சம் விட்டு போயிருக்குது. என்ன விட்டு போயிடுச்சு, முன்பு போல் வந்தார், வந்து புனல் மூழ்கினார்னு அர்த்தம். இடையில் என்ன விட்டு போச்சு, அந்த இறைச்சியெல்லாம் கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி. ஏன்னா ஏற்கனவே அவர் தூய்மையாக தான் வந்தார். இது 5 நாள் இப்படி தான் நடந்திருக்குது. இப்போ பெருமான் வேறு இன்றைக்கி வேறு 6ஆம் நாள் வேறு சொல்லியிருக்கிறார். அதனால் இப்போ முன்னை விட இப்போ எதிர்பார்ப்போடு இன்றைக்கும் ஏதாவது வச்சுருக்க போகிறாங்க. அதனால் வந்து அந்த மாமிசமாக இருக்கக்கூடிய அமுதையெல்லாம் ஆற்றுல கொண்டு போய் போட்டுட்டு நீரில் மூழ்கி அந்த நினைப்புகள்லாம் ஒழித்து விட்டு இப்போ திருவருள் சொன்னதே பெருமான் ஒளித்திருந்து பார் என்று சொல்லியிருக்கிறார். எனவே என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலோடு நிற்கிறார். இதுதான் நிலை. அதனால் இங்கே சொன்னார், பன்முறையும் தம்பிரான் அருள் செய்தபடி நினைந்து. அவருடைய நினைப்புக்குள்ளே அந்த கனவினுடைய நிகழ்வுகள் வந்து நிற்கிறது. அதனால் வந்தார், மண்ணு திரு காலத்தி மலை ஏறி முன்பு போல் பிஞகனை பூசித்து பின்பாக ஒளித்திருந்தார். ஆக வந்து பூசையெல்லாம் பண்ணி தூய்மைப்படுத்தி பூசை பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது சிவலிங்கத்திலிருந்து பார்த்தால் தான் தெரியக்கூடாது. இப்போ அவர் எப்படி மறைஞ்சிருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா அது நல்ல மலைப்பகுதி, மரங்களும் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ ஏதாவது ஒரு மரத்தில் அங்கிருந்து பார்ப்பவருடைய கண்ணுக்கு புலப்படாத வண்ணம், ஆனால் அவர் பார்த்தா சிவலிங்கம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ அந்த மறைப்பு எப்படி இருக்கணும், இவர் போய் மறைந்திருக்கிற இடம் இவர் ஒன்றுமே தெரியாமல் மறைஞ்சிடக்கூடாது. இங்கிருந்து பார்ப்பவருக்கு அவர் தெரியக்கூடாது, அவர் பார்த்தா இங்கே நடப்பது என்னன்னு தெரியணும். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்த தேர்வு செய்து ஆவலோடு காத்து நிற்கிறார். அப்படி அந்த வாயிலேயே பார்த்துட்டு இந்த பக்கம் தான் ஏன் வருவான் அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. ஒரு வகையில் அச்சமும் உடன் இருக்கிறது. ஏன் என்ன நடக்க போகிறதோ தெரியலையே அப்படின்னு அந்த நிகழ்வை காணக்கூடிய வண்ணம் இவர் பார்த்துக்கிட்டு நிற்கிறார். அவர் இறைவன் பின்பாக ஒளித்திருந்தார். நேரம் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உச்சி பொழுது வர நேரம். இவர் பூசி முடித்து மறைந்து நிற்கிற நேரத்தில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னார். கருமுகில் என்ன நின்ற கண்படாவில்லியார்தாம், கருமுகில் என்ன நின்ற கண்படாவில்லியார்தாம், வருமுறை 6ஆம் நாளில் வரும் இரவு ஒழிந்த காலை அருமறை முனிவனார் வந்து அணைவதன் முன்னம் போகி தருமுறை முன்பு போல தனிப்பெரும் வேட்டையாடி. இந்த 2ஆம் நாள் வேட்டையில் சொன்னார் பாருங்க, மறைந்திருப்பது, அந்த விலங்கு உறங்குகிற இடத்துல போய் அங்கே தாக்குவது, அந்த விலங்குகளை தன்பால் அழைப்பது, இப்படி என்னென்ன வகையாலாம் வேட்டையாடினாரோ அதெல்லாம் நீங்கள் இங்கே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் சொன்னார், கருமுகில் என்ன நின்ற கண்படாவில்லியா. கருத்த மேகத்துக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லைங்க.
கண்ணப்பர் எப்படி இருந்தார்னார்? கருப்பாக இருந்தார், அது சொல்லணும். ஆனால் சேக்கிழார் சொன்னார், கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியார். இன்னும் 5 நாள் கடந்துருச்சு, இன்றைக்கி 6ஆம் நாள். அவர் சாப்பிட்டு 5 நாள் போயிடுச்சு, தூங்கி 5 நாள் போச்சு. இன்றைக்கி 6ஆம் நாள் நின்று கொண்டு இருக்கிறார். கண்ணில் உறக்கத்தையே காணோங்க. நினச்சி பாருங்க, நம்ம 6 நாள் தூங்குலினா சாப்பிடாமல் இருந்துருவோம். சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாரும், நிறைய பேர் கந்த சஷ்டி வரும்போது 6 நாள் சாப்பிடாம இருக்கிறவங்க இன்றைக்கும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் 6 நாள் தூங்காமல் இருக்கிற ஆளை பார்க்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் உறக்கம் இல்லாமல், உண்ணுதல் இல்லாமல், அப்படி கண்படா வில்லியார். ஏன் இங்கே கருமுகில்னு சொன்னார் அப்படின்னு சீகேஎஸ் ஐயா சொல்லும்போது சொல்லுவாங்க, கருமேகமே பயன் தருகிற மேகம். எனவே இப்பொழுது வழிபாட்டின் பயனை பெறுகின்ற நேரம் என்பதனால் கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியார்னார். சேக்கிழார் பெருமானுக்கு இந்த தெய்வச் சேக்கிழார்னு சொல்கிறாங்களே, அதை நீங்கள் இந்த நூலை படிக்க படிக்க ஆம், அவர் தெய்வ சேக்கிழார் தான் அப்படின்னு நீங்கள் உங்கள் அறிவு ஒத்துக்கொள்ளுங்க. நம்ம அறிவு ஒன்றும் பெரிய அறிவுலாம் இல்லை, எங்கேயோ நம்ம 1-2 படித்து வச்சுருக்கிறோம். நம்ம அறிவே அவரை ஒத்துக்கொள்ளக்கூடிய வண்ணம் அந்த காட்சி அமைப்புகளும் அவர் எடுத்து சொல்லுகிற அந்த சொல் நிலைகளும் நம்மை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். என்பனே சொன்னார், கருமுகில் என்ன நின்ற கண்படா வில்லியார்தான் வருமுறை 6ஆம் நாள். 5 நாள் பூசை பண்ணிட்டார், இன்னைக்கு அவர் செய்வது 6ஆம் நாள் பூசை. 6ஆம் நாளில் இரவு ஒழிந்த காலை, 6ஆம் நாள் காலை அதிகாலை வேளையில் பறவைகள் சத்தம் போட ஆரம்பித்த உடனே மலையை விட்டு இறங்கி போனவர். ஏன் இவர் போன பிறகு தானே சிவகோசியர் மேலே வருவார் இல்லைங்களா? அப்படி தான் நடந்து கொண்டு இருந்தது. அதனால் அந்த வகையில் இரவு ஒழிந்த காலை அருமறை முனிவனார் வந்து அணைவதன் முன்னம், அந்த சிவகோசரியார் வந்து பூசை செய்வதற்கு முன்பாக போகி, அதுக்கப்புறம் தருமுறை முன்பு போல தனிப்பெரும் வேட்டையாடி ஒப்பற்ற இறைவனுக்கு தன்னிகரற்ற ஒரு வேட்டை தொழிலை செய்து முடித்து, முன்பு போல தீக்கடைக்கோல் பண்ணி அந்த வெந்த உறுப்புகளை எல்லாம் பதம் பார்த்து தேக்கு இலை என்கிற கல்லையிலே வைத்து கொண்டு வக்குவன வக்கி அதை என்னென்னலாம் முறையாக எல்லாம் செய்து முடித்து எடுத்துக்கொண்டு வரப்போகிறார். சொல்கிறாரு, மாறில் ஊன் அமுதும் நல்ல மஞ்சன புனலும் சென்னி ஏற நான் மலரும் வெவ்வேறு இயல்பினில் அமைத்து கொண்டு தேறுவார்க்கு அமுதமான செல்வனார் திருக்காலத்தி 6 சடையார் தம்மை அணுக வந்து அணையா நின்றார். சொன்னார், மாறில் ஊன் அமுதும், முன்பு போல விலங்குகளுடைய இறைச்சியை சுவை பார்த்து தேன் பிழிந்து எடுத்துக்கொண்டு, அப்படியெல்லாம் மாறில் ஊன் அமுதம் நல்ல திருமஞ்சனம், அந்த பெருமானுக்கு பொன்முகலி ஆற்றிலே இருந்து திருமஞ்சனம். மணிவாசகர் அதை ரொம்ப அழகாக சொல்வார், ஊன் அமுதமாக வாய் கலசமாக. அவர் கொண்டு வந்தபோது அவர் கொண்டு வந்த இறைச்சி தான் அவருக்கு அமுது, வாய் கலசம், குடத்தில் தானே தண்ணி கொண்டு வருவோம், அதனால் அது வாய் கலசமாகம்பார். அது மாதிரி இங்கே நம்முடைய கண்ணப்பர் அதை எடுத்துகிட்டு வரார். அந்த நல்ல மலர்கள் அது பாருங்கள், சென்னி ஏறு நான் மலர், அவர் தலையில் ஏறி இருக்குது பூவெல்லாம், அது அன்றளர்ந்த மலர். அப்போ அமுதை கையில் ஏந்தி கொண்டார், வாயில் புனல் வைத்து கொண்டார், தலையில் அன்றளர்ந்த மலரை வைத்து கொண்டாராம். அப்படி வைத்து கொண்டு
வெவ்வேறு இயல்பினில் அமைத்து கொண்டு அதத இடத்துல. எனவே ஒரு கையில் வில்லும் அம்பும், ஒரு கையில் இறைச்சி பாரம், தலையில் முழுக்க நான்மலர், வாய் முழுக்க நீர், கொஞ்சமாக வச்சுட்டு வருவாரா என்ன தண்ணியை, எவ்வளவு உள்ளே வைக்க முடியுமோ அவ்வளவும் தண்ணி வச்சு, எவ்வளவு வேணுமோ அவ்வளோ வைத்து கொண்டுல வரணும். அப்படிலாம் அமுது எடுத்துக்கொண்டு, தண்ணீர் எடுத்துக்கொண்டு, மலர் எடுத்துக்கொண்டு அப்படியே மேலே வராராம். அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்க, அமைத்து கொண்டு தேறுவார்க்கு அமுதமான செல்வனார். இந்த ஒரு சொல் அருமையான ஒரு சொல், தேறுவார்க்கு அமுதமான. அது என்னங்க தேறுவார்க்கு அமுதம் அப்படின்னா, சிவம் யாருக்கு இன்பம் தருகிற பொருள் அப்படின்னு கேட்டால், தெளிவு உடையவர்களுக்கு இன்பம் தருகிற பொருள். தெளிவில்லாதவர்களுக்கு சிவம் இன்பப் பொருள் அல்ல. அதனால தான் அப்பர் சாமி சொன்னார், திருப்பயற்றூர் தேவாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே சொல்லும்போது, ஆன்மாவின் அறிவுமாகவும் அறிவினுள் சிவமுமாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல உடம்பு அதனில் உயிர் அதனில் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, அறிவாகி அறிவதனில் தெளிவாகி. யார் நிற்கிறா? தாயுமாய் தந்தையுமாய் நிற்கக்கூடிய அந்த பெருமான், திருப்பயற்றூரில் இருக்கக்கூடிய அந்த பெருமான் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், அறிவாகி அறிவினில் தெளிவாகி அதனுள் நின்ற சிவமாகி. அப்போ யார் தெளிவு பெற்றிருக்கிறார்களோ, தெளிவுடையவர்கள்தான் சிவத்தை அனுபவிக்க முடியும். தெளிவில்லாதவர்கள் ஒருபோதும் சிவத்தை அனுபவிக்க இயலாது. அதனால தான் தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உன்னார் அமுதே. அது தெளிந்தவர்களால் தான் சிவம் அனுபவிக்கக்கூடிய நிலை. எனவே நம்முடைய அருளாளர்களெல்லாம் தெளிந்த நிலையில் நின்றார்கள், சிவத்தை அனுபவித்தார்கள், அவன் தாயினும் நல்ல தலைவன் என்று போற்றினார்கள். நமக்கு அந்த தெளிவு என்பது இல்லாத காரணத்தினால சிவம் என்னவாக நமக்கு தெரிகிறது அப்படின்னு கேட்டால், அவருக்கு தக்கவாறு கசப்பு பொருளாகவும் துன்பப் பொருளாகவும் அவங்களுக்கு ஒருவாறு நினச்சிக்கிறோம். அது நம்முடைய குற்றமே அன்றி சிவத்தினுடைய குற்றம் அல்ல. அதான் திருவருட்பயன் என்ற நூலில் உமாபதி சொன்னார், பால் என்கின்ற பொருள் இனிப்புடையது, ஆனால் பித்து உடைய நாவுக்கு அந்த சுவை தெரியாது. பித்து தெளியுமானால் பாலின் சுவையை நாவு உணரும். இது பாலின் குற்றம் அல்ல. இப்போ நா போல ஆன்மா, நாவின் பித்து போல மலம், மலத்தின் கண் கிடக்கக்கூடிய உயிர்களுக்கு பாலின் சுவையை உணர இயலாது. இது சொல்வது திருவருட்பயன். அது மாதிரி தெளிந்தால் சிவம் அமுது. அதனால் அங்கே சொன்னார், தேறுவார்க்கு அமுதமான செல்வனார். தெளிந்தவர்களால் அமுதம்போல் பருகப்பெறுகின்ற சிவபெருமான். தேறுவார்க்கு அமுதமான செல்வனார். என்ன செல்வம்? சிவானுபூதி பெருஞ்செல்வத்தை உடையவன் அந்த செல்வனார். யார் அவர்? திருக்காலத்தி ஆறுசே சடையார் தம்மை, கங்கையை சடையில் கொண்டிருக்கக்கூடிய பெருமானை கண்டு வழிபாடு செய்வதற்காக சடையார் தம்மை அணுக வந்து அணையா நின்றார். அப்படின்னு அர்த்தம், நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கிறார். அதாவது வாரா நின்றார் என்ன, வந்து நின்றார் என்பது இலக்கணம் சொல்வது. அது மாதிரி இங்கே அணையா நின்றார்னா அணைந்து நின்றார். அப்படியே நேரம் நெருங்க நெருங்க இன்னைக்கு சற்று தாமதமாகிவிட்டது போல் தெரிகிறது. ஏன்? வழக்கமாக பெருமானுக்கு நேரம் அமுது ஊட்டியிருப்போம், இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு வேகமாக வரப்போகிறார். அதனால் அந்த அமுதை எடுத்துக்கொண்டு, நீர் எடுத்துக்கொண்டு, புனலுக்கு மேலே சடையில் பூ எடுத்துக்கொண்டு வரார். இத்தனை பொழுது தாழ்ந்தேன், இத்தனை பொழுது தாழ்ந்தேன் என விரைந்து ஏகுவார் முன்
மொய்த்த பல் சகுனம் எல்லாம் முறை முறை தீங்கு செய்ய இத்தகு தீய புட்கள் ஈண்ட முன் உதிரம் காட்டும். இத்தகு தீய புட்கள் ஈண்ட முன் உதிரம் காட்டும். அத்தனுக்கு என்கொல் கெட்டேன் அடுத்தது என்று அணையும் போதில். எப்படி வராரு? இன்று நாம் அமுது எடுத்துக்கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சூரியன் உச்சி நிலையை வைத்துக்கொண்டு நேரத்தை கணிச்சிட்டார். வழக்கமாக இந்த நேரம் சுவாமிக்கு அமுது ஊட்டியிருப்போம். ஆனால் இப்பொழுது இன்னைக்கு தாமதம் ஆயிற்று. எனவே இத்தனை பொழுது தாழ்த்தேன் என விரைந்து ஏகுவார். ஐயோ, ஏன் நம்ம தான் முதல் நாள் பார்த்தோமே, நாம் போனோம்னா தனித்திருப்பார், இருந்தால் பசித்திருப்பார். பசியோடு சாமி இருப்பாரே. இந்த உணவு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு என்ன உணர்வு வரணும் பாருங்கள். நாம் அமுது எடுத்துகிட்டு போனால் சாமிக்கு பசிக்கும். எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிறேன், இரியா அமுது ஊட்டிட்டு வரேன்னு சொல்லுவான். மெதுவாக பேசி இருந்துட்டு 6ஆம் முறை சொல்லிட்டு அட பூசை பண்ணால் போகுது, இப்போ சாமிக்கு தானே, அப்படி தானே நினைப்போம். இதுவே உங்கள் குழந்தைக்கு உணவு எடுத்துகிட்டு போகிறேன்னா என்ன பண்ணுவீங்க? எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், குழந்தை பசியோடு இருக்கும், நான் உடனே உணவு கொடுத்துட்டு அப்புறமேல் வரேன். அப்போ அந்த குழந்தைக்கு கொண்டு போகின்ற பொழுது இருக்கிற உணர்வு அந்த தலைவனுக்கு வரும்போது வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா? ஏன்னா அறிவு சொல்லுது அவர் சாப்பிட மாட்டார், நீ சும்மா போய் காட்டத்தானே போகிற, அது எப்போ போய் காட்டினா என்ன? இதாங்க நமக்கு அங்கே இருக்கிற வேறுபாடு. அந்த குழந்தை பசித்திருக்கும் என்கிற உணர்வு துடிக்கிறது. தாமதமில்லாமல் போக வேண்டும் என்று விரைந்து ஓடுகிறோம். ஆனால் இறைவனுக்கு அந்த காலத்துக்கு அமுது ஊட்ட வேண்டாமா? 12 மணி என்றால் 12 மணிக்கு அமுது ஊட்டி விட வேண்டும் அல்லவா? பூசைக்காக நாம தாங்க காத்து கொண்டு இருக்க வேண்டும், நமக்காக பூசை காத்து கொண்டு இருக்கக்கூடாது. அது அடியவர்கள் இந்த குறிப்பை ரொம்ப நினைவில் வைத்துக்கொள்ளணும். காலத்துக்கு வழிபாட்டை செய்திடணும். யாருக்காகவும் காலம் காத்து கொண்டு இருக்கக்கூடாது. யாராவது ஒரு உதாரணத்துக்கு நாம் ஒரு வழிபாட்டில் இருக்கிறோம், ஒரு நிர்வாகத்தில் இருந்து கோயிலை நிர்மாணிக்கும். 6 மணிக்கு பூசை, 5:55க்கு வந்துருங்க, வரலையா 6 மணிக்கு பூசையை ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கெல்லாம் காத்துட்ருக்க மாட்டோம். யாராக இருந்தால் என்ன, தாமதமாக பூசை நடக்கும், வந்து பார்த்துக்குங்க. நாம் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதில்ல. ஏன், அவர் வந்துட்டுங்க, வந்துட்டோம், 6 மணிக்கு ஆக வேண்டிய பூசை இன்னும் காணமையா, மணி 7 ஆச்சு. ஏன்னா அவருக்கும் சாமி பசித்திருப்பார் என்பது புரிவதில்லை, நமக்கும் புரிவதில்லை. நமக்கு என்ன, 6 காலம் செய்யணும், இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக செஞ்சால் என்ன, அவ்வளோதான் நம்ம அறிவு நிற்கிறது. இது பசி நேரம், அந்த நேரத்துக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டாமா? நீங்கள் சிறப்பு வழிபாட்டை நீங்கள் விரும்புகிற நேரம் செய்து கொள்ளலாம். ஆனால் கால வழிபாடு என்று வரையறை செய்யும்போது அந்த நேரத்துக்கு செய்து விட வேண்டும். இந்த இடத்துல தில்லைவாழ் அந்தணர்கள் வணக்கத்துக்குரியவர்கள். மணி 6-8 மணி பூசைனா 7:45க்கே எல்லாம் அங்கே தயாராக இருக்குங்க. எப்படா மணி 8 ஆகும் என்று அந்த பூசைக்கு காத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. செய்பவர் யார் அன்றைய நாளில் பிரதானமாக பூசை செய்ய போகிறாரோ அவர் மணி 8 ஆகட்டும் 8 ஆகட்டும்னு காத்துக்கிட்டு நிற்பார். நீங்கள் மற்ற எந்த கோயில் பார்த்தாலும் பிரதான பூசைக்காரர்னு வரலிங்கன்னு எல்லாம் காத்துட்ருக்கோம். பூசைக்காரர்னு அவரு வரலிங்க, ஒன்று கட்டளைதாரர் வராமல் காத்துட்ருப்போம், இல்லைன்னா முக்கிய பூசை பண்ணக்கூடியவர் வரல, இப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கிறாரு, இருங்க வருவார், வந்தனே ஆரம்பிச்சுக்கலாம். இந்த 2 தான் நம்ம மற்ற இடங்களில் பார்க்குறோம். தில்லையில் மட்டும் இந்த காட்சியை நீங்கள் காண வாய்ப்பே இல்லை. அந்த காலத்துக்கு காத்து கிடப்பார்கள்ங்க. எனவே இப்போ திண்ணனாருக்கு தாமதமாயிருச்சு அப்படின்னு நினைப்பு வந்துருச்சு, பதைபதிப்பு வந்தாச்சு. வேக வேகமாக வரார், முன்னை காட்டிலும். ஏன் நல்லா சிந்திச்சு, சும்மாவே நடக்கிறது கடினமானது,
இதில் வாயில் தண்ணியை வச்சுக்கிட்டு இறைச்சியை வச்சுக்கிட்டு வில்லு அம்பையும் தாங்கி கொண்டு படிக்கட்டு மலை மேலே ஏறி வரணுமே. அப்படி அவர் வர வழியில் இந்த மலை மீது ஏறுவதற்கு முன்பாக அவர் எங்கே வேட்டையை முடித்து உணவை கையில் தூக்கிக்கிட்டு வந்தாரோ அதிலிருந்து காலத்தி மலை வருவதற்குள்ள சில பறவைகளை அவர் கண்ணில் காண்கிறார். அவருடைய கண்ணில் சில பறவைகள் தென்படுகின்றன. அந்த பறவைகளை பார்க்கிறார். அது சொல்கிறார் பாருங்க, மொய்த்த பல் சகுனம் எல்லாம் முறை முறை தீங்கு செய்ய. இந்த பறவையை பார்த்தால் இன்ன நிகழும், இன்ன பறவையை பார்த்தால் இன்ன நிகழும். இந்த சகுனம், இதுக்கு முன்னாடி ஒரு சகுனம் பார்த்தோம். தேவராட்டி வந்தாள், நாகனை பார்த்து சொன்னாள், எற்றைக்கும் இன்று குறிகள் மிக நல்ல. என் வாழ்நாளில் இப்படி நல்ல குறிகளை நான் பார்த்ததில்லை. எனவே தலைவனே, உன்னுடைய மகன் திண்ணன் உன்னினும் மேம்படப் போகிறான் என்று சகுனத்தை பார்த்து தேவராட்டி வாழ்த்தியதை நினைவிற்கொள்ள வேண்டும். இப்போ அந்த சகுனத்தை இப்போ யார் பார்க்கிறார்? திண்ணனார் பார்க்கிறார். எனவே இன்ன பறவை, அந்த ஒரு பறவையை கடந்து வந்தால் இன்னொரு பறவை, இப்படி வேறு வேறு பறவைகள் கண்ணில் தென்பட்டன. இவையெல்லாம் குருகுலத்தில் ஆசிரியரிடத்தில் பயின்றதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்னென்னு, இன்ன பறவையை பார்த்தால் உதிரம் காட்டும். பாருங்கள், அடுத்த வரி அதான் சொன்னார். இத்தகு தீய புட்கள், புட்கள்னா பறவை, புல் அப்படின்னா பறவை, பறவைகள் பார்த்தார் அவர். ஏன் ஒன்றை பார்க்கல, ஒரு பறவையை பார்த்துருந்தா பரவாயில்ல, பல பறவைகளை பார்த்ததுனால புட்கள் அப்படின்னு சொன்னார். பன்மையில் சொன்னார், இத்தகு தீய புட்கள் ஈண்ட என்ன காட்டுமா? உதிரம் காட்டும். நீங்கள் இந்த இடத்துல தான் சிந்திக்கணும், திண்ணனாருடைய அன்பு எத்தகையதுன்னு. உதிரம் காட்டும்னு சொன்னாரே, என்ன உதிரம் காட்டும், யாருக்கு காட்டும்? இப்போ நாம் சகுனம் நிறைய பேர் பார்ப்போம். இப்போல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு மக்கள் இடத்துல. இயல்பாக பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரக்கு முன்னாடி பூனை போகுதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் யாராவது கணவனை இழந்தவர்கள் போகிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்புறம் இன்னும் நிறைய அந்த சடங்குக்கெல்லாம் பேர் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, நிறைய பார்ப்போம். பார்த்தா வெளியே போகிற ஆள் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்து தண்ணி குடிச்சு போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறமேல் கொஞ்ச நேரம் கழித்து அப்புறமேல் போவான். போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டு யாராவது வராங்களான்னு பாறேன், அப்புறமேல் வெளியே கிளம்பி போகிறது. இதெல்லாம் கிராமங்களில் இன்றளவும் கூட சில இடங்களில் இருக்கலாம். சில பேர் இன்னும் கூட அதை பார்க்கலாம். அது அன்றைய காலத்துக்கு 100% அவையெல்லாம் பொருந்தி இருந்தது. இன்றைய காலத்துக்கு அது பொருந்தி இருக்கான்னு தெரியல. சில பேருக்கு அது பயன் தருகலாம். அது ஒன்றும் நம்ம அதில் ஆராய்ச்சிக்கு நாம் போகலை, நமக்கு அது வேலை இல்லை. இப்போ நமக்கு வேண்டியது என்னன்னு கேட்டால், ஒரு சகுனத்தை நாம் கண்ணில் பட்டால், இப்போ நாம் இந்த இடத்துல இருக்கிறோம் வச்சுக்குவோம், இந்த பறவைகள் உதிரம் காட்டும். உடனே நாம் என்ன நினைப்புன்னு தெரியுங்களா? எங்கேயோ நமக்கு அடிபட போகுது, கையில் படப்போகுதா காலில் படப்போகுது தெரியல, ஏன் ரத்தம் வரப்போகுது, போச்சு போச்சு. இப்போ நம்ம நினைப்பு பூரா எப்படி இருக்கும்? கையிலையா கால்லையா எங்கே அடிபட போகுது? ஏன் நம்ம அறிவு எப்பயும் நம்ம தாங்க நினைக்கும். சகுனத்தை பார்த்தால் இந்த சகுனம் இன்னவாறு காட்டும்னு சொன்னால் அந்த சகுனம் தனக்குத்தான் என்னுமே ஒழிய ஒருவரை பற்றியோ வேற ஒன்றையோ நினைக்காது. ஏன்? நம் அறிவு எல்லாம் நம்மையே நினைக்கிற அறிவு. 24 மணி நேரத்தில் நீங்கள் உங்களை சார்ந்தவங்களை நினைக்கிற காட்டிலும் உங்களை நினைப்பு தான் அதிகம். அவங்கவுங்க பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா, இந்த வட்டம் போட்டு எவ்வளோ நினைக்கிறாங்கன்னு எல்லாம் கணக்கு போகிறாங்க பாரு கணக்கில், அந்த மாதிரி நான் வீட்டை நினைத்தது எவ்வளோ பர்சன்டேஜ், நான் அலுவலகத்தை நினைத்தது எவ்வளோ சதவீதம், கடவுளை நினைத்தது 1%, இப்படின்னு எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. யார்? என்ன நினச்சிக்கிட்டது தான். ஏன் நேற்று இப்படி இருந்துச்சே, இன்றைக்கி இப்படி இருக்குதே, நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, நாளைக்கு அதை பொண்ணு இதை இப்படி என்னை வைத்து கொண்டு தான் நான் எல்லா நினைப்பையும் வச்சுக்குனே ஒழிய, என்னை வச்சுக்கிட்டு தான் கிளைகளையாக போகும். என்னை விடுத்து நான் நினைக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதனால் நமக்கு எப்பவுமே நாம் 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 நான் 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 அப்படிங்கிற நினைப்பு வலிமையாக நிற்பது. அதனால் அவ்வளோ சீக்கிரம் வேறையெல்லாம் நினைக்க மாட்டோம்.
இது நம்மை போன்றவருடைய நிலை. திண்ணனாருடைய நிலை என்னன்னா, உதிரம் காட்டும் அப்படின்னு நினச்ச உடனே அவர் என்ன நினச்சா தெரியுங்களா? குடுமித்தேவருக்கு என்ன ஆயிற்றோன்னு நினச்சாருங்க. இங்கே தான் அவருக்கு நமக்கு இருக்கிற வேறுபாடு. இப்போ இந்த இடத்த நீங்கள் சிந்திக்கும் போது தான், முன்ன ஒரு பாட்டு படித்தோம் பார்த்தீங்களா, சிவகோசரியாருடைய கனவிலே தோன்றி இறைவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு, அவன் அறிவு முழுக்க என்னையே நினைந்து கொண்டு இருப்பவன் சொன்னார் பாருங்க சிவபெருமான். அதற்கு சான்று இந்த இடம். ஏன் இப்போ அவர் உதிரம் காட்டும் என்று நினைத்த மாத்திரத்தில் எனக்கு என்ன ஆகும் என்று அவர் நினைத்திருந்தால் அந்த வரி பொய்யாயிருக்கும். இல்லை, என் தலைவனுக்கு, என் இறைவனுக்கு, குடுமித்தேவருக்கு என்ன ஆயிற்றோ அப்படின்னு இங்கேயே பயம் வந்துருச்சு அவருக்கு. அங்கே ஒருத்தர் ஏற்கனவே பயத்தில் நடுங்கி ஒடுங்கிட்டு இருக்கிறார் அங்கே ஒருத்தர், அது இவருக்கு தெரியாது. ஆனால் இவர் என்ன நினைத்தாரு பாருங்க, அத்தனுக்கு என்கொல், ஐயோ என்னுடைய தந்தைக்கு, என் பெருமானுக்கு என்ன ஆயிற்று? இந்த பறவை உதிரத்தை காட்டும், தீய சகுனம் உதிரத்தை காட்டும், எனவே குடுமித்தேவருக்கு ஏதோ ஒன்று நிகழப்போகிறது, நிகழ்ந்திருக்கும் அல்லது நிகழப்போகிறது அப்படின்னு உறுதி எடுத்துக்கொண்டார். முன்னையினும் வேகம் கூடியது பாருங்க. அத்தனுக்கு என்கொல் கட்டேன் அடுத்தது என்று அணையும் போது என்ன நடந்ததோ என்ன நடக்கப் போகிறதோ என்று பதறிக்கொண்டு அப்படியே மேலே வேகமாக வந்தாராம். அப்படி வரும்போது என்ன நடக்குதுன்னார், அண்ணலார் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு, அண்ணலார் திருக்காலத்தி அடிகளார் முனிவனார்க்கு திண்ணனார் பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று துன் என உதிரம் பாய இருந்தனர். தூரத்தே அவ்வண்ண வெஞ்சிலையார் கண்டு வல் விரைந்து ஓடி வந்தார். இப்போ முன்ன மாதிரி தான், ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே ஏறி வரணும். சாமி பார்த்துக்கிட்டே நிற்கிறார், திண்ணனார் வரட்டும் அப்படின்னு. அவர் தான் இப்போ இப்படி ஒரு படிக்கட்டு இப்படி மேலே ஏறுனா சிவலிங்கம் அவர் கண்ணுக்கு புலப்பட போகுது, அது வரைக்கும் காத்து நிற்கிறாராம் சுவாமி. அப்படி வந்துட்டாராம். அது வரைக்கும் இல்லாத ஒன்று வலது பக்கத்திலிருந்து உதிரம் கொட்டியதான் சுவாமியுடைய சிவலிங்க திருமேனிலிருந்து. அதுக்கு என்ன காரணத்தினால சொல்ல பாருங்க, அண்ணலார் திருக்காலத்தி அடிகளார், காலத்தி அடிகளார் சிவபெருமான், காலத்தி அடிகளார் முனிவனாருக்கு, யார் சிவகோசரியாருக்கு திண்ணனார் பரிவு காட்ட. அவர் சொன்னார் இல்லையா, நாளைக்கு உன்னுடைய மனக்கவலை ஒழி, நாளைக்கு அவன் பரிசு பரிவிக்கும் பரிசெல்லாம் காண்பாய் அப்படின்னு சொன்னார் அல்லவா. எனவே பரிவிக்கும் பரிசு காண்பாய்னால பரிவு காட்ட திருநயனத்தில் ஒன்று, மொத்தம் 3 கண்ணு சாமிக்கு, அதில் ஒரு கண்ணு திருநயனத்தில் ஒன்று. எப்படி துண் என, இந்த துண் எனத்தான் நம்ம சொன்ன திடுக்குன்னு, இது வரைக்கும் இல்லை, பார்க்க பார்க்க ரத்தம் வந்துருச்சு. அப்போ என்ன சொல்லுவோம், திடுக்குன்னு வந்துருச்சுங்கிறோம். அப்போ அந்த திடுக்கென்று வந்த அந்த செயல்தான் துண் என. துண் என உதிரம் பாய இருந்தனர். அப்படியே கண்ணில் வழியாக ரத்தம் கொட்டுதுங்க, அப்படியே ஒழுகுதான். ஆக இருந்தனர். தூரத்தே, இப்போ திண்ணனார் அந்த மலை மேலே ஏறி முடிச்சிட்டார். தூரத்தே அவன் வண்ணவென் சிலையார் கண்டு வல்விரைந்து ஓடி வந்தார். எனவே அந்த பெருமான் இவ்வாறு உதிரம் அவருடைய கண்ணிலே இருந்து வர திண்ணனார் வேகமாக ஓடி வந்தாராம். வரும்போது என்ன ஆச்சுன்னாரு, வந்தவர் குருதி கண்டார், வந்தவர் குருதி கண்டார் மயங்கினார், வாயில் நன்னீர் சிந்திட கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ
கொந்தலர் பள்ளித்தாமம் குஞ்சி நின்று அலைந்து சோர பைந்தழை அலங்கல் மார்வர் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார். அந்த சிவலிங்கத்தை பார்க்கிறார். இவருடைய கண்ணில் பார்க்கும்போது அந்த திருமேனியிலிருந்து அப்படியே உதிரம் வருகிறது. வேகமாக ஓடி வந்தாருங்க. அவர் ஓடி வந்ததில் வில் ஒரு பக்கம் விழுந்து விட்டது, அம்பு ஒரு பக்கம் விழுந்துருச்சு. சிவலிங்கத்துக்கிட்ட பக்கத்தில் வர வர ரத்தத்தை பார்த்த உடனே அப்படியே மயங்கி விழுந்துட்டாருங்க. விழுந்தோடனே என்னாச்சுனார், வாயிலிருந்த திருமஞ்சன நீர் வெளியே போயிடுச்சு. இறைச்சி வைத்திருந்தாரே அது மண்ணில் விழுந்துருச்சு. தலையில் பூ வைத்திருந்தாரே அதெல்லாம் நிலம் சோர விழுந்துருச்சு. மயங்கி கிடக்கிறாருங்க. நினைத்து பார்க்கணும், இந்த இடத்துல எத்தனை விலங்குகளை வேட்டையாடி இருக்கிறார். அவர் என்ன உதிரம் பார்க்காதவரா என்ன? மான், மறை, பன்றி என்று தன் குருவாள் கொண்டு 5 நாட்களும் எத்தனை உயிர்களை அதை கொன்றருளி அமுது படைத்தார். அதற்கு முன்பும் அவர் ஒன்றும் உதிரம் பார்க்காதவர் அல்லவே. உதிரத்தை பார்த்த திண்ணனார் இப்பொழுது உதிரம் பார்த்து மயங்கி விட்டார். எப்படி? இங்கே தாங்க சிக்கல். எப்படி இதுக்கு அமைதி காண்பது அப்படின்னா, ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இந்த கறிக்கடைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மட்டன் ஸ்டால் இருக்குது பக்கத்தில். அவர் வாரமான ஞாயிற்றுக்கிழமையான ஒரு 4-5 கடாயை போட்டு அறுத்து தள்ளிடுவார். அது பாட்டுக்கு மேன் சத்தம் போட்டாலும் கவலைப்படாமல் கழுத்தில் வச்சு அறுத்து அப்படியே அந்த உதிரம் வரும். அது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அருவறுப்பு இல்லாமல் எதுவும் கவலைப்படாமல் அதை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவருக்கு திருமணம் ஆயிற்று. ஒரு சின்ன குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சின்ன பிளேடில் லேசாக கை கிழிச்சிருச்சு. அப்பா அப்படின்னுச்சு. அவர் ரத்தத்தை பார்த்தனே அவருக்கு மயக்கம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, அந்த விலங்கை பார்த்த பொழுது வாராத மயக்கம் தன் குழந்தையை காணும்போது அந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்கு வருது பார்த்தீங்களா மயக்கம். அதுதாங்க அன்பு. அப்போ விலங்கை பார்த்து பார்த்து வேட்டையாடிய பொழுதெல்லாம் உதிரத்தை பார்க்காதவர் அல்ல திண்ணனார். ஆனால் சிவலிங்க திருமேனியில் உதிரம் பார்க்கும்போது ஐயோ என் பெருமானுக்கு இதுதான் தாயின் அன்பு அவருக்கு. அவர் அந்த சிவலிங்கத்தை ஒரு தாய் என்ற அன்பிலே வைத்துத்தான் போற்றினாரே ஒழிய வேறு நோக்கம் அவருக்கு இல்லை. எனவே அந்த தாய் போல துடித்து போகிறார். எனவே அந்த உதிரத்தை பார்த்தனே மயங்கி விழுந்துட்டார். அதாங்க சொன்னார், வந்தவர் குருதி கண்டார், மயங்கினார். மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். விழுந்த நிலையில் வாயிலிருந்த நன்னீர் சிந்திட, கையில் ஊனும் சிலையுடன் சிதறி வீழ, கொந்தலர் பள்ளித்தாமம் குஞ்சி நின்று அலைந்து சோர, தலையில் இருந்த பூவெல்லாம் நிலத்துக்கு போயிடுச்சு. இப்போ தண்ணி போயாச்சு, இறைச்சி விழுந்தாச்சு. அப்படியே அந்த மர உரி தரித்த திண்ணனார் பைந்தழை அலங்கல் மார்வர் நிலத்திடை பதைத்து வீழ்ந்தார். அப்படியே அவர் அடைந்த துயரத்தை சொல்ல முடியாது. அவ்வளோ துயரத்தில் பார்த்து அப்படியே விழுந்துட்டாருங்க. விழுந்தவர் எவ்வளோ நேரம் விழுந்திருந்தான்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆச்சு, மயக்கம் மெல்ல தெளிந்தது. அடுத்து நடக்கு பாருங்க. விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி, விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி, வீழ்வது ஒழிந்திடக் காணார், செய்வது அறிந்திலர், உயிர்த்து மீள அழிந்து போய் வீழ்ந்தார். தேரி யார் இது செய்தார் என்ன, எடுத்தனர் எடுத்தனர் திசைகள் எங்கும் பார்த்தனர்,
எடுத்தனர் யாது இது செய்தார் என்ன எழுந்தனர் திசைகள் எங்கும் பார்த்தனர் எடுத்தார் வில்லும். என்ன நடந்துச்சுனார், அப்படியே மயங்கி விழுந்தவர் கொஞ்ச நேரம் ஆன்னு மெல்ல அப்படியே தேறி நிற்கிறாரு. சிவலிங்கத்தை பார்த்தா இன்னும் உதிரம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே போனார், கையால் தொடச்சி விட்டாருங்க. தொடச்சி விட்டார். அப்படின்னு பண்ணால் அப்படியே நீங்கின மாதிரியே இருந்துச்சு. மறுபடியும் வழி ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருப்பார், இந்த கையை எடுத்து வச்சு ஒரு அமுத்தி இப்போ நிறுத்தி பார்க்கலாமே அப்படின்னு அப்படி வச்சு பார்த்தார். கையை எடுத்துட்டா மறுபடியும் வருது. எனவே அந்த உதிரமானது நின்றபாடு இல்லை. அதான் சொன்னார், விழுந்தவர் எழுந்து சென்று துடைத்தனர் குருதி. அந்த உதிரத்தை துடைத்து விட்டார். வீழ்வது ஒழிந்திட காணார். அந்த உதிரமானது வந்துக்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. அப்படி நிற்பதை காணாத நிலையில் என்ன செய்வதுன்னு அவருக்கு தெரியலைங்க. செய்வது அறிந்திலர். மணிவாசர் வாக்கில் செய்வது அறியா சிறு நாயேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை பெருமானே அப்படின்னு அழுதுகிட்டு நிற்கிறார். நான் என்ன செய்வது என்று. அப்புறம் மெல்ல உயிர்த்து மீள கொஞ்சம் மெல்ல அழுது அப்படியே மெல்ல தேறினார். அப்புறம் போய் மீண்டும் என்னாச்சுங்க, போய் மறுபடியும் அழிந்து வீழ்ந்தார். தேறி உயிர்த்து மீள அழிந்து போய் வீழ்ந்தார். மறுபடியும் எழுந்தவர் நிற்க முடியாமல் அப்படியே நீங்கள் மனம் சோர்ந்து விட்டால் உடல் எவ்வளவு வலிமையான உடலும் வலிமை இழந்துவிடும். எழுந்து நிற்க முடியாமல் திண்ணறான் மீண்டும் விழுந்துட்டாருங்க. அப்படியே விழுந்துட்டு அப்படியே அழுது நிற்கிறார். இவர் கண்ணில் கண்ணீர் நிற்கலை, அந்த திருமேனியில் உதிரம் நிற்கலை. அப்படியே உதிரம் வழிந்து கொண்டே நிற்க எழுந்திருக்க முடியாத நிலையில் தேம்பி அழுது மெல்ல தேறி என்ன பண்ணாராம், யாராவது நம்முடைய வேடர் இனத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த ஊரு விளைவித்திருப்பார்களோ. பாருங்க, முதல்ல பார்த்தாரு, தடுத்து நிறுத்தினார், ஒன்றும் வேலைக்காகலை. மீண்டும் அழுதார். அழுத பின்பு மெல்ல மெல்ல தேறினார். யார் இது செய்தார் அப்படிங்கும்போது ஒரு வேகம் வந்துருச்சு. வேகம் வந்தோன்னு என்ன பண்ணாராம், விழுந்தவர் அப்படி எழுந்து நின்றார். அப்படி சொன்ன அதான் சொன்னார், யார் இது செய்தார் என்ன எழுந்தார். அப்படி எழுந்தவர் என்ன பண்ணாராம், அப்படியே பார்த்தாராம். அப்படி சுற்றும் பார்க்கிறார், யாராவது கண்ணில் தென்படுகிறார். இப்போ ஏன் மறைஞ்சிருக்கு சொன்னாருன்னு தெரியுதா? அப்படியே பார்க்கிறாருங்க. பார்ப்பது மட்டுமல்ல, எடுத்தார் வில்லும். அப்போ எப்படி பார்த்துருப்பார் தெரியுங்களா? அம்பையும் வில்லையும் அப்படி வைத்துக்கொண்டு அப்படியே பார்த்துருப்பார். யாராவது தென்பட்டிருந்தா அம்பை விட்ட பிறகுதான் பேச்சு. அது யார் என்ன ஏதுன்னு பக்கத்தில் விசாரிச்சுட்டு அப்புறம் விடுறா வேலையெல்லாம் இல்லை. அதனால தான் பெருமான் எச்சரிக்கையாக சொன்னார், இங்கே பாரு கண்ணில் பட்டடாத. இப்போ நீங்கள் ஏன் இறைவன் சொன்னார்னு விளங்கிக்கிட்டீங்களா? அதாங்க அன்பு திறம். எடுத்தார் வில்லும் திசைகள் எங்கும் பார்த்தனர். அப்படியே பார்க்கிறாராம். ஒருவருமே அப்பா எவ்வளவு பாதுகாப்பாக அவர் மறைஞ்சி நின்றுக்கிறாருன்னு பாருங்க. பார்த்தது மட்டும் இல்லைங்க, நடுங்கி போயிருப்பாரா இல்லையா? ஏன் இந்த கண்ணில் அவர் இருக்கக்கூடிய கோபம், அவருடைய வருத்தம், துயரம் இத்தனையும் கலந்த ஒரு கலவையாக நிற்கிறார். ஒரு பக்கம் துயரம் இருக்குது, ஒரு பக்கம் கண்ணில் கோபம் இருக்கிறார். யார் இது செய்தார், யார் இது செய்தார் அப்படின்னு இப்படி எடுத்து நின்று அப்படியே பார்க்கிறாருங்க. அப்படியே நடுங்கி நிற்கிறார் சிவகோசரியார். அதெல்லாம் சேக்கிழார் நமக்கு சொல்லலை, நீங்களாவே ஊகித்து உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நம்மகிட்ட விட்டுட்டார். இப்போ அப்படியே நிற்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்க. இவ்வாறு அம்பை எடுத்துக்கொண்டு சொல்றார், வாழியும் தெரிந்து கொண்டு இம் மலையிடை எனக்கு மாறா மீளி வெம் மறவர் செய்தார் உலர் கொலோ
விலங்கின் சாதி ஆழிமுன் ஆகி உள்ள விலங்கின் சாதி ஆழி முன்னாகி உள்ள விளைத்தவோ அறியேன் என்று நீரிரும் குன்றச்சாரல் நீரிரும் குன்றச்சாரல் நெடிதிடை தேடிச் சென்றார். என்ன பண்ணார்? எடுத்தார் வில்லும்னார். வில்லை எடுத்தவர் அடுத்து அம்பை தேர்வு செய்து எடுத்துக்கொண்டாராம். பாருங்க, வாளியும் தெரிந்து. முன்ன பாட்டில் வில்லை எடுத்தார், இப்போ வாளி என்று சொல்லக்கூடிய அம்பை தேர்வு. ஏன், ஒரு அம்பில் உயிர் போயிடணும், அப்படி ஒரு அம்பா தேர்வு செய்து எடுத்துக்கொண்டு இம்மலையிட எனக்கு மாறா மீளிவம் மறவர் செய்தார் உளரோ. ஏன், தேவராட்டி வந்து போனாங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாது, வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. யாரோ ஒரு கொடிய வேடன் ஒருவன் இந்த செயலை செய்திருப்பானோ இன்னும் உறுதிப்படுத்த முடியல. அதனால் அவங்க யாராவது செய்தார் உலர்கோலோ, ஓ ஐயத்துக்குரியது, உலர்கோலோ தெரியல. அல்லது ஏதேனும் கொம்புடைய விலங்குகள் அல்லது ஏதாவது ஒரு விலங்கு வந்து இந்த குடிமித்தேவருக்கு நாம் வேட்டைக்கு சென்று திரும்புவதற்குள் வந்து தீங்கு செய்திருக்குமோ அறியேன். அப்போ இந்த இடத்துல விலங்கு காரணமாகவா வேடர் காரணமாகவா தெரியல, ஆனால் குடிமித்தேவருடைய திருமேனியில் உதிரம் வருகிறது. எனவே விலங்கா அல்லது வேடனா பார்த்து விடலாம் அப்படின்னு நினைத்து என்ன பண்ணாராம், வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு போகிறார். எங்கே தேடி தேடி பார்க்குறார். எனவே அறியேன் என்று நீள் இரும் குன்றச்சாரல் நெடிதிடை தேடி சென்றார். நீண்ட குன்று, அந்த குன்றின் பக்கமெல்லாம் ஓடி ஓடி பார்க்குறார். யாராவது இருக்காங்களா யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்தார். ஏதாவது விலங்கு வந்து போச்சா அதையும் பார்த்தார். ஒரு சுவட்டையும் காணாம். எனவே ஒரு குறிப்பையும் தெரியாத நிலையில் திரும்ப வந்து நிற்கிறாருங்க பெருமான்ட்ட. சொல்கிறாரு, வேடரை காணார் தீய விலங்குகள் மருங்கும் எங்கும் நாடியும் காணார் மீண்டும் நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதங் பற்றி மாடுற கட்டிக்கொண்டு கதறினார் கண்ணீர் வார. அப்படியே மலையை விட்டு கீழே இறங்கி போனார். வேடரை காணார். வேறு விலங்குகள் தான் இந்த ஊரு செய்திருக்குமோ என்று தேடி பார்த்து விலங்கையும் காணவில்லை. வேடரும் புலப்படவில்லை, விலங்கும் புலப்படவில்லை. என்ன செய்வது அப்படின்னு தேடி பார்த்துட்டு மீண்டும் பெருமானிடத்து வந்தாராம். வந்து பார்த்தா இன்னும் அந்த உதிரம் ஒழுகி கொண்டே இருக்கிறது. திருமேனியில் அப்படியே உதிரம் வழிந்து கொண்டு இருக்குதுங்களாம். அப்படியே பக்கத்தில் வந்தாராம். நீடிய சோகத்தோடு ஒவ்வொரு நாளும் சால அழகிது நாயனீரே அமுது செய்து அருளும் அப்படின்னு வந்து குதித்து வந்து மகிழ்ச்சியோடு அமுது ஊட்டிய திண்ணனார் அப்படியே வந்து சோகமாக வந்து நின்று, பெருமானே இப்படி இருக்கதே, நான் என்ன செய்வேன்? வேடரை காணவில்லை, விலங்குகளை காணவில்லை. யார் உனக்கு இதை செய்தார்? எந்த விலங்கு உனக்கு இதை செய்தது? என் அறிவுக்கு புலப்படவில்லையே பெருமானே பெருமானேன்னு அப்படியே அழுதுகிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நிற்கிறாருங்களாம். அந்த திருமேனியை பார்க்கும்போது அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. மாடூரை கட்டி கொண்டு சொல்பாருங்க. அப்படியே சொல்றார், அந்த பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டாராம். தம்பால் வந்து மீண்டும் நாயனார் தம்பால் வந்து நீடிய சோகத்தோடு நின்ற மலர் பாதம் பற்றி, அந்த பெருமானுடைய நிறை மலர் பாதம் பற்றி மாடுற கட்டி கொண்டு அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. தேம்பி 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 அழுகிறார். ஐயோ இப்படி ஆயிருச்சே பெருமானே, இந்த ஒரு காட்சியை காணவா நான் நின்று கொண்டு இருக்கிறேன்?
இன்னும் என்னுடைய உயிர் போகாது இருந்து கொண்டு இருக்கிறதே, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? அப்படியே கண்ணீர் பெருக்கில் நனைந்து நிற்கிறார் திண்ணனார். சிவலிங்கத்தை கட்டி தழுவிக்கொண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை, ஒரு சிறிய விபத்து, ஒரு உதிரம் வருகிறது. அந்த தாய் எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுகிறாள். அந்த உதிரத்தை நிறுத்தி பார்த்தால் உதிரம் நின்றபாடு இல்லை. அப்படியே கொண்டு போய் அந்த மருத்துவர் கையில் கொடுக்கும் பொழுது என்னாக போகிறதுன்னு தெரியலையேன்னு அந்த தாய் நின்னா எப்படி இருக்கும்? ஐயோ, இந்த காட்சியை காண்பதற்காகவா வரம் கடந்து உன்னை நான் பெற்றேன்? இந்த தாயினுடைய புலம்பல் அப்படி, இதைவா நான் பார்க்க இருக்கிறேன் என்று அந்த தாயின் உணர்வு எப்படி இருக்குமோ அதை பல மடங்கு உணர்வில் நிற்கிறாங்க திண்ணனார். இப்படி ஒரு சூழலா என்று அந்த சிவலிங்க திருமேனியை கட்டி தழுவி கொண்டு, அதை மாடுற கட்டி கொண்டு பக்கத்தில் வந்து சிவலிங்கத்தை கட்டி கொண்டு என்ன பண்ணார்? கதறினார். அந்த சொல்ல கவனிக்கணுங்க. மனதுக்குள்ள அழுகலைங்க, தேம்பி தேம்பி சத்தம் போட்டு அழுகிறார், கதறினார். அப்படியே அழுது நிற்கிறார், கண்ணீர் வார அழுது நிற்கிறாருங்க. இப்போ சிவகோசரியார் உண்மையிலேயே என்ன நினச்சிருப்பார்? என்ன அன்பு இந்த வேடனுக்கு! ஒவ்வொரு நாளும் பூசிக்கின்ற நமக்கு இந்த அன்பு வருமா? அந்த சிவலிங்கத்தை பார்த்தார். சிவலிங்கத்தின் ஊறு கண்டு அழுது நிற்கிறானே இந்த வேடன். ஆக பெருமான் சொன்னது போல மேம்பட்ட வேடன், அவன் வந்திரன் வேடன் அல்ல என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் சிவகோசரியார். ஆனாலும் இது போதாது, இந்த அன்பு திறத்தை காட்டுவதற்கு இது போதாது. ஏன்? பெருமான் அடுத்த தலைமுறை வர வரைக்கும் திண்ணனாருடைய அன்பை உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்ன பண்ணார்? அதோட நிறுத்தலை. இப்போ அழுதவர் தேம்பி தேம்பி அழுதார். ஒருவாறு புலம்பனார். என்ன புலம்பனார் சொல்றார் பாருங்க. பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க்கு அடுத்தது என்னே, பாவியேன் கண்ட வண்ணம் பரமனார்க்கு அடுத்தது என்னோ, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்தது என்னோ, மேவினார் பிரியமாட்டார் விமலனார்க்கு அடுத்தது என்னோ, ஆவது ஒன்று அருகிலேன் யான் என் செய்தேன் என்று பின்னும். அப்படியே நிற்கிறாரு, சுவாமியை பார்க்கிறாராம். பெருமானே, இந்த பாவியின் கண் பட்டதனால்தான் உங்கள் திருமேனியில் இப்படி புண்பட்டு விட்டதோ. அந்த அன்பு பாருங்கள், எவ்வளோ அன்பு! இந்த குழந்தை குளித்து நீராடிய பிறகு அம்மா எல்லாம் போட்டு எல்லாம் வச்சு ஒரு திஷ்டி போட்டு ஒன்று வைப்பாங்க அந்த குழந்தைக்கு. அதை வச்சு குழந்தை எங்கேயாவது விழுந்துருச்சுன்னு வச்சுக்குங்க, நம்ம என்ன நினைக்கும்? இன்றைக்கி எங்கண்ணே பட்டுருச்சு போல். அந்த தாய் கண் பட்டா அந்த குழந்தைக்கு ஆக போகுது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட துன்பம் காரணமாக அந்த தாய் என்ன நினைக்கிறா? இந்த குழந்தை என் கண் பட்டுத்தான் இப்படி ஆகிப்போச்சு, ஐயோ ஓடி ஆடுகிற குழந்தை இப்படி வந்து விழுந்து கிடக்குதே, என் கண்ணு பட்டு போச்சு, என் கண்ணு பட்டு போச்சு. இது எப்படி அந்த தாய் புலம்புவாளோ அதுபோல திண்ணனார் புலம்புகிறார். பாவியேன் கண்டவண்ணம் பரமனார்க்கு அடுத்தது என்னே. சாமி, நான் பாவி, இந்த பாவியின் கண் உன்னை பார்த்து பார்த்து மகிழ்ந்தது, அதனால தான் என்னவோ தெரியல உங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு, என் கண் பட்ட காரணத்தான் இப்படி ஆயிடுச்சா உனக்கு என்று தேம்பி தேம்பி அழுகிறார். இது மனசுக்குள்ளே சொல்லுறீங்க, வாய் விட்டு சொல்லிக்கிட்டு அழுகிறார். சிவகோசரியார் தெரியும் பார்த்துக்கிட்டு நிற்கிறார், கண்ணில் பார்க்கவும் காதில் கேட்கவும் நிற்கிறார். பாவியேன் கண்டவண்ணம் பரமனார்க்கு அடுத்தது என்னோ,
ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்து என் உயிரை விட மேலல்லவா நீ சாமி, நீ என் உயிரியா, உனக்கு இப்படி ஆகலாமா, இப்படி ஆயிருச்சே, நான் என்ன பண்ணட்டும், ஆவியின் இனிய எங்கள் அத்தனாருக்கு அடுத்தது என்னோ, மேவினார் பிரிய மாட்டார். உன்னை பார்த்தவங்க யாராவது திரும்பி போக முடியுமாயா? மேவினார் பிரிய மாட்டார், கலந்தவன் பிரிவதில்லை. ஐயன் ஐயாரனார்க்கு அப்பர் வாக்கு, கலந்தவன் பிரிவதில்லை. அவனோடு கலந்துட்டா உயிர் மீண்டும் திரும்பாது. அப்படி உன்னோடு கலந்தவர்கள் யார் திரும்பி இருக்கிறார்கள் பெருமானே? மேவினார் பிரிய மாட்டார். எனவே பெருமானே, உனக்கு என்ன நடந்தது? விமலனார்க்கு அடுத்தது என்னோ? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, ஏன் உதிரம் வருகிறது? வேடனையும் காணவில்லை, விலங்கையும் காணவில்லை, ஆனால் உன் திருமேனில் உதிரம் வருகிறதே, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், ஐயோ ஐயகோ அப்படின்னு புலம்பி நிற்கிறார், அழுது நிற்கிறார். எனவே ஆவது ஒன்று எனக்கு அருகிலேன் யான், என் செய்கேன் என்று பின்னும் இன்னும் முடிஞ்ச பாடில்லை, அப்படியே நிற்கிறாராம். அழுது 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 எப்படியாவது இந்த உதிரத்தை நிறுத்த வேண்டும், இந்த உதிரத்தை நிறுத்த வேண்டும். என்ன செய்வது? என் செய்தால் தீருமோதான் எம்பிரான் திறத்து தீங்கு, முன் செய்தார் தமைக்கானேன் மொய்கடல் வேடர் என்றும், முன் செய்தார் தமைக்கானேன் மொய்கடல் வேடர் என்றும், மின் செய்வார் பகழிப் புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி, பொன்சை தாழ்வரையின் கொண்டு வருவன், தாழ்வரையின் கொண்டு வருவன் நான் என்று போனார். என்ன பண்ணாரு? அப்படியே பெருமானை பார்த்து சிந்தித்து அழுது அழுது, இப்படியே அழுது என்னாவோ போகிறது, இந்த உதிரம் நிற்க வேண்டும், அதற்கு தீர்வு என்ன? அழுதுகிட்டே நின்னார். அப்படியே மெல்ல ஒரு சிந்தனை வந்துச்சுங்களாம். என்ன சிந்தனை? இந்த தீங்கு செய்தவர் வேடரா விலங்கான்னு இன்னும் உறுதிப்படுத்த முடியல. எனவே முன் செய்தார் தம்மை காணேன், இது யார் செய்தான்னு தெரியல, அது உரம் இருக்கட்டும். அடுத்து என்ன நினைக்கிறாரு? மொய்கடல் வேடர் என்றும் பின் செய்வார் பகழி புண்கள். இந்த அம்பை எடுத்து பயன்படுத்துகிற காலத்தில் எங்காவது தவறுதலாகும் பொழுது சில புண் ஏற்படுவது இயற்கை. அது அம்பினால் எய்யப்பட்டு வரலாம், அம்பை எடுத்து பயன்படுத்துகிற பொழுது புண் ஏற்படலாம். இப்படி ஏதேனும் புண் ஏற்படுமானால் இந்த வேடர் கூட்டம் என்ன செய்யுமா, அந்த வனத்துக்குள் இருக்கக்கூடிய சில பச்சிலைகளை எடுத்து அந்த சாற்றினை பிழிந்து அந்த இலையை அப்படியே அந்த உதிரம் வருகிற இடத்தில் அப்பினால் அந்த உதிரம் நிற்கும், அந்த புண் ஆறும். எனவே இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டார்? வேடர் கூட்டமாகிய நாங்கள் எங்கள் உடம்பிலே ஊறு ஏற்படுகின்ற பொழுது உதிரம் நிற்பதற்கு பச்சிலை வார்த்து அப்புவது உண்டு. இதோ பெருமானே, இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். இதோ நான் அங்கு பச்சிலை பார்த்தேன். அங்கே இவர் போய் வேட்டையாடும்போது விலங்கை மட்டும் பார்த்தவர் அல்ல, இந்த இடத்துல இந்த இலை இருக்கிறது, அந்த இடத்துல அந்த இலை இருக்கு, இதெல்லாம் அவருக்கு எங்கே வேட்டை தொழில் செய்யும் போதே இதையும் அறிந்திருக்கிறார். அதனால் இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டார்? அங்கே போனால் இந்த பச்சிலை பறிச்சிடலாம். இப்போ நமக்கு தாங்க எந்த இலை எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த நாட்டு வைத்தியம் செய்கிற மருத்துவர்களுக்கு பாருங்கள், குப்பையிலேருந்து ஒரு பாருங்கள், அங்கே பாருங்கள் அந்த இடத்துல இருக்கும் பாருங்கம்மாங்க. நாம் தான் அந்த பக்கம் எத்தனை தடவை போயிருப்பாங்க, ஒன்றும் தெரியலையேன்னார். ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பார்வையில் அது புலப்பட்டு நிற்கும். நம்மளை ஜவுளி கடை எங்கேன்னு கேட்டால் சொல்ல தெரியும், நகைக்கடை எங்கேன்னு கேட்டால் சொல்லிடுவோம். சில பேர்த்துக்கு உணவு கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிவிடுவோம். இந்த இடத்துக்கு போயா இந்த இடத்துக்கு போய் இப்படி திரும்ப 4வது கடை அப்படின்னு கரெக்டாக சொல்ல அளவுக்கு. நம்ம அனுபவம் அது அவங்கவுங்க துறைக்கு ஒரு அனுபவம் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி திண்ணனார் வெறும் வேட்டை மட்டும் வனத்தில் ஆடியவர் அல்ல,
எந்த இடத்துல என்னென்ன பச்சிலைகள் இருக்கிறது என்பதையும் அறிந்திருக்கிறார். அது இப்போ பயன்படுத்தி பாருங்க. அதான் சொல்கிறாரு, என் செய்தால் தீருமோதான் என்று எம்பிரான் திறத்து தீங்கு முன் செய்தார் தமை காணேன் மொய்களல் வேடர் என்றும் மின் செய்வார் பகழி. பகலினா அம்பு. பகலி புண்கள் தீர்க்கும் மெய் மருந்து தேடி. எனவே அம்பினால் ஏற்படுகிற புண்ணை தீர்ப்பதற்காக மருந்து நாங்கள் தேடுவது உண்டு. அந்த மருந்து இந்த வனத்தில் இருக்கிறது. பாருங்கள், பொன் செய் தாழ் வரையில் இந்த திருக்காலத்தை மலையை விட்டு கீழே இறங்கணும். கீழே போய் கொண்டு வருவன் நான். பெருமானே எப்படி முன்ன சொல்லிட்டு போனார்ல, சாமி கொஞ்சம் பொறுத்துக்க, போய் பன்றி இறைச்சி எடுத்துக்கொண்டு நான் மீண்டும் வந்து விடுகிறேன் அப்படி சொல்லிட்டு போனார் பாருங்க. அதே மாதிரி சொன்னார், பெருமானே வலிக்கிறதா, கொஞ்சம் பொறுத்துக்கொள், இதோ ஓடி வந்து விடுகிறேன், நான் சீக்கிரம் இலை எடுத்து கொண்டு வந்து விடுகிறேன் என்று அந்த குடுமித்தேவர்கிட்ட வருத்தத்திலும் ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லிட்டு ஓடுறாருங்க. அவர் ஓடிய வேகத்தில் ஒரு சிறு கல் பட்டுனா எங்கே விழுவார்னு தெரியாது, அவ்வளோ வேகமாக ஓடுறார். அப்படி ஓடி போய் அந்த பச்சிலையை பறிப்பதற்கு வராருங்களாம். எங்கெல்லாம் போய் பச்சிலை பறித்தார், சேக்கிழார் சொல்கிறார் பாருங்க, நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும், நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும், இனத்திடை பிரிந்த செங்கண் ஏறு என வெறு கொண்டு எய்தி, இனத்திடை பிரிந்த செங்கண் ஏறு என வெறு கொண்டு எய்தி, புனத்திடை பறித்து கொண்டு பூதநாயகன் பால் வைத்த மனதினும் கடிது, மனதிலும் கடிது வந்து மருந்துகள் பிழிந்து வார்த்தார். இவர் என்ன பண்ணார்னு ஒரே பாட்டில் முடிச்சிட்டார். நினைத்தனர் வேறு வேறு நெருங்கிய வனங்கள் எங்கும். அப்போ இந்த காலத்தி மலையினுடைய வடக்கு பக்கத்துக்கு போனால் இன்ன இலை இருக்கும், கிழக்கு பக்கம் போனால் இன்ன இலை இருக்கும், மேற்கு பக்கம் போனால் இன்ன இலை, இப்படி திசைகளை அறிந்து அந்தந்த இலை அந்தந்த இடத்துல பார்த்தோம். ஆனால் வேறு வேறு இடம், ஒரே இடத்துல போய் எதை தெரிஞ்ச இலையை பிரிச்சுட்டு வந்து பார்க்கலைங்க. ரொம்ப கவனமாக தாங்க சேக்கிழார் பதிவு செய்தார். நினைத்தனர் வேறு வேறு வனங்கள், இந்த இலைக்கு ஒரு வனத்துக்கு போகணும், அந்த இலைக்கு இன்னொரு வனத்துக்கு போகணும், இப்படி வேறு வேறு வனங்கள். இதெல்லாம் எவ்வளவு மனத்தினும் கடிதாக. ஏன்னா மனத்துக்குள்ள ஐயோ பெருமானுக்கு உதிரம் கொட்டி கொண்டு இருக்கிறதே, உதிரத்தை நிறுத்த வேண்டும், உதிரத்தை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரே ஒரு நினைப்பு. அதனால் அவர் ஓடிய வேகம் மனத்தினும் கடிது. இருப்பதிலேயே மனவேகம் தாங்க மிகப்பெரிய வேகம். நம்முடைய அலகுகளால், யூனிட் என்று சொல்லப்படுகிற கருவிகளால் அளந்தறியப்படியா முடியாதது மனத்தின் வேகம். ஏன் அப்படிங்கிறக்குள்ளே நம்ம எங்கே வேணாலும் போயிடலாம், சந்திர மண்டலத்துக்கு போகலாம், விண்ணுலகத்துக்கு போகலாம், எந்த நாட்டுக்கும் போயிடலாம். ஒரு நொடி பொழுதில் நம்ம நினைப்பு அங்கே போயிடும். அப்போ எவ்வளோ வேகம்னு கணிக்கவே முடியாது. அதுதான் மனவேகம் என்பது. அந்த மனத்தினும் வேகமாக ஓடினார். ஏன் இங்கே அங்கே அங்கேன்னு ஓடுறார் அப்படி. அப்போ போய் ஏதாவது கண்ட இலையை பறிச்சிடக்கூடாது, உரிய இலையை பறிக்கணும். அப்போ அந்த குறிப்புகள் எல்லாம் இருக்கிற வண்ணமாக சொல்கிறாரு, வேக வேகமாக போனார். போய் அந்த வனங்கள் எங்கும் எப்படி வராராம், இனத்திடை பிரிந்த செங்கண் ஏறு என. இந்த பசுக்கூட்டங்கள் பார்த்திங்கன்னா கூட்டமாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்படியே மேய்ச்சலில் 1 2 எங்கேயாவது அப்படியே தவறி எங்கேயாவது போகும். அது மேய்ஞ்சிட்டு பார்த்தா கூட்டத்தை காணாத போது என்ன தெரியுமா பண்ணுங்க, கத்துன்னு கத்தும். அந்த கூட்டத்தை விட்டு பிரிந்த பசுவை போல இவர் என்ன பண்ணார், குடுமித்தேவரை பிரிந்து வந்திருக்கின்ற நிலையில் கத்துறாருங்க. பெருமானை பிரிந்து வந்திருக்கிறோம், பெருமானை, அந்த நினைப்பு அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எனவே இணைத்திடை பிரிந்த செங்கண் ஏறு என்ன, அப்படி அந்த ஏறு போல வெறுக்கொண்டார் போல அப்படியே அந்த போனாராம். புனத்திடை பறித்து கொண்டு பூதநாயகர் பால், உயிர்கூட்டத்தின் தலைவன் பால், பூதநாயகர் பால் வைத்த மனத்தினும் கடிது வந்தார். எனவே மனத்திலும் கடிதாக வந்து
அம்மருந்துகள் எது கையில் வச்சுருந்த பச்சிலை இருந்து பாருங்கள், அதெல்லாம் அப்படியே போட்டு கையிலேயே போட்டு பிசைந்து அப்படியே சாறு வரும்பொழுது அப்படியே அந்த கண்ணில் கொண்டு வந்து சாறை பிழிந்து இந்த இந்த பச்சிலை என்ன பண்ணார், வச்சு ஒரு அப்பி அப்படியே நிறுத்திக்கிட்டார். கொஞ்ச நேரம் ஆச்சு, நின்றிருக்கும் அப்படின்னு இவர் கருதி இருக்கிறார். அதனால் பிழிந்து வார்த்தார், பிழிஞ்சாச்சு, பச்சிலை அப்பியாச்சு. மற்றவர் பிழிந்து வார்ந்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில் புன்னீர் குறைபடாது இழிய கண்டும் இற்றையின் நிலைமைக்கு என்னோ இனிச்செயல் என்று பார்ப்பார். உற்ற நோய் தீர்ப்பது ஊனுக்கு ஊன் எனும் உரை முன் கண்டார். அப்படியே பச்சிலை வார்த்தார். அந்த பச்சிலையினால் உதிரம் நிற்கவில்லை. மற்றவர் பிழிந்து வார்ந்த மருந்தினால், அதை கொண்டு வச்சு அந்த வார்த்தார் இல்லைங்களா, அந்த மருந்தினால் திருக்காலத்தி கொற்றவர் கண்ணில், காலத்தி மலையின் அரசன் கொற்றவன் கண்ணில் புண்ணில் இருந்து வருகிற நீர், அதான் புன்னீர். உதிரம் என்பது புண்ணிலிருந்து தானே வருது, ஆனால் அது புன்னீர் அப்படின்னா செந்நீர், இங்கே புன்னீராக நிற்குது. புண்ணிலிருந்து வந்த நீர், புன்னீர் குறைபடாது இழிய கண்டு. இவ்வளவு வார்த்தும் அந்த கண்ணில் உதிரம் நின்றபாடு இல்லை. இனி என்ன செய்வது? இற்றைக்கு என் நிலைமை என்னோ அப்படின்னு அப்படியே திருவருள் நினைந்து குடுமித்தேவரை நினைந்து அப்படியே நிற்கிறார். பெருமானே, நான் என்ன பண்ணட்டும்? தெரிந்தது, காயம் ஏற்பட்டால் பச்சிலை வார்த்து மருந்து தடவும், எங்களுக்கு இதை தவிர்த்து வேறு மருந்து தெரியாது. அதையும் செய்தாயிற்று. இன்னும் உதிரம் நின்றபாடு இல்லையே அப்படின்னு வருந்தி நிற்கிறாருங்க. அப்போத்தான் அவர் அறிவுக்குள்ள ஒரு வாக்கு கேட்டது நினைவுக்கு வருகிறது. என்ன வாக்கு அப்படின்னா, உற்ற நோய் தீர்த்தல் ஊனுக்கு ஊன். இது எங்கே கேட்டார்? அந்த வில் பயிற்சி எடுத்துக்கொண்டார் பாருங்க ஆசிரியர் இடத்துல, அவர்கிட்ட கற்றுக்கொண்டது. வேட்டையாடுகிற தொழில் மட்டும் அல்ல. இப்போ நீங்கள் பாருங்கள், கலை மலிந்த சீர் நம்பி, அவருக்கு என்னென்ன கலை தெரியும்? சகுனங்கள் பார்க்க தெரியும், எந்த புண்ணுக்கு எந்த பச்சிலையை வார்க்க வேண்டும் என்ற அந்த மருந்து அவருக்கு தெரியும். விலங்குகளுடைய சுவட்டை வைத்து கொண்டு என்ன விலங்கு இந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்க்க தெரியும். விலங்கின் ஓசை வைத்துக்கொண்டு இன்பத்தினால் சத்தமிடுகிறதா அது துயரத்தில் சத்தமிடுகிறதா என்று அறிய தெரியும் அவருக்கு. இப்படி எத்தனை கலைகள் அவர்கிட்ட கொட்டி கிடந்தது. அதனால் கலை மலிந்த சீர்நம்பி, கலை மலிந்த சீர்நம்பி. அதை சொல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சும்மா சொல்லிடலை. கலையே இல்லாதவரை போய் கலை மலிந்த சீர்நம்பின்னு சொல்லிட்டார். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட எத்தனை கலை கொட்டி கிடக்குது பாருங்க. இப்போ என்ன பார்த்தாரு? ஆசிரியரிடத்தில் கேட்டது இப்போ நினைவுக்கு வருது. ரொம்ப நுட்பமான இந்த இடம்ங்க. நாம் இருக்கிறோம், இந்த மாதிரி போன்ற வகுப்புகள், சொற்பொழிவுகள் இதெல்லாம் கேட்குறோம். இதெல்லாம் கேட்டு என்ன சார் யூஸ்? கேட்குறோமா இல்லையா? சும்மா இருக்கிற நேரத்துக்கு போய் அங்கே வேற போய் உட்கார்ந்துட்டு கிடக்குறீங்க. சொல்கிறவங்களுக்கு வேலை இல்லை, உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உண்டு. அப்போ இந்த கேட்பதனால என்ன பயன்? சரி, இத்தனை நாளாக கேட்டு இருக்கிறோமே, என்ன கேட்டுருக்குறோன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. என்னையா கேட்டிருக்கிறீங்க? சும்மா போனீங்களா? என்னாச்சு? எத்தனை வருஷமாக போயிட்டுருக்கிறீங்க? ஒரு 4-5 வருஷமாக போயிட்டுருக்கிறேன். 4-5 போய் என்னைய கேட்ட ஒன்று சொல்ல தெரியாது. ஆனால் எப்போது துயரம் வருகிறதோ அப்பொழுது துயரத்திலே இருந்து விடுபடுகிற உத்தியை இந்த நிகழ்வு தான் தரும். அன்று நமக்கு ஒரு ஆசிரியர் சொன்னார்,
இப்படி நினைந்தால் துயரம் தீரும் என்று ஆசிரியர் சொன்னார் என்கிற நினைவு துன்பச் சூழலிலே வந்து முன் நிற்குங்க. அதுதான் இப்போ திண்ணனார்கிட்ட வந்து நிற்கிறது. ஆசிரியர்கிட்ட அவர் கேட்டது எப்போ பாடம் கேட்டது. என்ன பாடம்? ஊனுக்கு ஊன், முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் அறுக்க வேண்டும், பாம்பின் நஞ்சுக்கு பாம்பின் நஞ்சு தான் மருந்து. இப்படி உதாரணத்தை பலவாறு ஆசிரியர்கிட்ட வில் வித்தை கற்றுக்கொள்ளும்போது கேட்ட திண்ணனாருக்கு இப்போ என்ன நினைவு வந்து விட்டது? ஊனுக்கு ஊன். எனவே இப்பொழுது சிவலிங்க திருமேனியில் உதிரம் வருகிறது. இந்த ஊனில் ஏற்பட்டுகிற துயரத்தை தீர்க்க வேண்டுமென்றால் ஊனுக்கு ஊனே மருந்து என்னும் முறை. அந்த உரையை என்ன பண்ணாராம்? முன் கண்டார். எப்போவோ பாடம் கேட்டது அப்பொழுது அவர் நினைவுக்கு வந்தது. எனவே கேட்டல் என்பது மிகச்சிறந்த பயன் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் வள்ளுவ பெருந்தகை சொன்னார், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். கேட்டல் தான் மிகச்சிறந்தது. ஆனால் கேட்பதற்கு தான் எல்லாரும் தயங்குறோம் இல்லைங்களா? கேட்டல் மிகச்சிறந்த பயனை தருவது. இன்றைய காலத்தில் மக்கள் கேட்பதை விட வேறு வகையான மகிழ்ச்சிகளில் திளைப்பதில் தான் அதிக நாட்டம் கொள்கிறார்கள். இன்றைக்கி ஒரு மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவாளர் ஒரு கோயில் நிகழ்ச்சி பேசினான்னா கேட்குறதுக்கு ஒரு 10 பேர் கூட உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க. அதே அடுத்த நாள் அல்லது ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு கலை நிகழ்ச்சி அப்படின்னு போடுங்க, இடம் பத்த மாட்டேங்க. இதுதான் இன்றைய கால சூழல். நாம் இருக்கிற நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், அட ஏதோ நல்லது 2 கேட்டு வைப்போம், என்னைக்காவது அன்னைக்கு வெடிகிற அன்னைக்கு வெடியிட்டுமே அப்படின்னு கருதுகிறதுக்கு நமக்கு இடம் கொடுப்பதில்லை. அதை யாருங்க போய் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க இப்போ அப்படின்னு போயிடுறோம். அதே டிவியில் பார்த்தா அதே பாட்டு தான், அதே பாட்டை தான் இங்கே பாட போகிறாங்க. ஆனால் அதை உட்காந்து பாட்டுட்டு உட்காந்து பாடவும் ஆடவும் உட்காந்து கேட்குறமா இல்லையா? அதில் சலிப்பு வர மாட்டேங்குது. ஆனால் நல்லதை கேட்பதற்கு சலிப்பு இருக்கிறது. இதுதான் கலிகாலம். நல்லதை கேட்பதற்கு தான் சலிப்பு. அது ஏன் கேட்டு என்னங்க பண்ண போகிறோம்? கேட்டு கேட்டு என்னங்க பண்ண போகிறோம்? ஏன் நமக்குள்ளேயே யாருக்காவது அப்படி சலிப்பு இருந்தாலும் இருக்கலாம். கேட்டு கேட்டு என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு. உண்மையிலேயே கேட்டல் தான் பயன். அதுதான் திருஞான சம்பந்தர் சொன்னார். கேட்டல் அப்படிங்கிறத முதல் பதிகத்தில் சொன்னாருங்க. கேட்டல் உடையார் பெரியார். எது? கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். கற்பவரும் கற்பவதை கேட்பவும் தான் பெரியவர்கள். யார் பெரியார்னார்? கற்றல் கேட்டல் உடையார் பெரியார். நீங்கள் கற்கவும் வேண்டும், கற்றவர் சொல்லுகின்ற பொழுது கேட்கவும் வேண்டும். ரெண்டும் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் பெரியவர். அந்த தோணிபுரத்து பெருமானின் புகழ் கற்பது, அந்த தோணிபுரத்து பெருமானின் புகழை கற்றவர் சொல்லும்போது கேட்பது, இரண்டும் பெரியோருக்குரிய இலக்கணம். சொல்பவர் ஞானசம்பந்த பெருந்தகை. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் கடல் கையாள் தொழுது ஏத்த பெற்ற மூந்த பிரமாவுரம் மேவிய பெம்மான் இவன் என்று அருளியிருப்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அந்த கற்றல் கேட்டல், எனவே கேட்டல் தாங்க மிகச்சிறந்த பயன். அப்படி கேட்கக்கூடிய ஒன்றினால்தான் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. எனவே நீங்கள் எங்கேயாவது எப்போவாவது யார்ட்டையாவது பேசும் பொழுது இப்படிலாம் கேட்டால் என்னையா ஆக போகுது அப்படின்னு கேட்டால், திண்ணனார் கேட்டதனால்தான் அவர் கண்ணப்பரானார். அந்த கேள்வி ஞானம்தான் பயன்பட்டது. எனவே படித்தறிவது ஒன்று, கேட்டறிவது ஒன்று. அந்த கேள்வி ஞானம் மிகச்சிறந்த ஞானம். அதை தாங்க எடுத்து காட்டுகிறார். ஊனுக்கு ஊன் என்னும் உரை முன் கண்டார். இந்த நினைப்பு வந்தோடனே என்னாச்சுனார்? அடுத்து சொல்ல பாருங்க. இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து, இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து அப்பி பின் எந்தையார் கண் அதற்கு இது மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும். இதற்கு இனி
என் கண் அம்பால் இடந்து அப்பி பின் எந்தையார் கண் அதற்கு இது மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும் என்று மதர்த்து எழும் உள்ளத்தோடு மகிழ்ந்து முன் இருந்து தங்கண் முதல் சரம் மடுத்து வாங்கி முதல்வர் தம் கண்ணில் அப்ப என்ன நடந்தது? இந்த ஊனுக்கு ஊன் என்கின்ற உரை முன் கண்டார். அந்த அந்த நினைப்பு வந்தோடனே ஒரு குதூகூலம் வந்துருச்சுங்க அவருக்கு. ஆஹா, மருந்து கண்டேன். ஏன்? நீடிய சோகத்தோடு நிறைமலர் பாதம் மாடுற தழுவி கொண்டு கண்ணீர் வாத கதறினார் அல்லவா. கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா இவர்தான் சோகத்தோடு நின்றவர், அழுது கொண்டு இருந்தவர், கதறியவர். இப்போ எப்படி இருக்குது அந்த முகம்? கொஞ்சம் அப்படியே மலர்ச்சி வந்துருச்சுங்க. மருந்து கை கண்டே, மருந்து இருக்கிறது, ஒரு வழி தெரிகிறது. இந்த வழியில் போய் இந்த முயற்சியை பண்ணிவிடலாம். அது பயன்தல்னா அப்புறமேல் அதை பற்றி இப்போ சிந்திக்கல. அவர் என்ன நினைக்கிறாரு? இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து, அந்த அம்பை எடுத்து கண்ணை எடுக்கணும். அப்படி நீங்கள் நினச்சி பாருங்க, சாதாரண காரியமா என்ன? மயக்க மருந்து கொடுத்தாலே எவ்வளவு துயரத்துக்குரியது அது. விழிப்பு நிலையில் பார்க்க தானே கண்ணை இடந்து அப்ப வேண்டும். அவருக்கு அதெல்லாம் அதான் உடம்பை பற்றிய சிந்தனைகள் அத்தனையும் மறந்து இருப்பவர் அவர். அவருக்கு மயக்க மருந்தெல்லாம் தேவையில்லை. ஏன்? இந்த நம்ம சைவ சித்தாந்த வரியில் சொல்லணும்னா தத்துவ சுத்தியும் ஆன்ம சுத்தியும் பெற்றவர் அவர். அவருக்கு அறிவிலையும் கலக்கம் இல்லை, உடம்புலையும் துன்பம் இல்லை. அவருக்கு அம்பை எடுத்தார், அப்படியே இப்படி உள்ளே விட்டு அப்படியே எடுத்தாருங்களாம். எடுத்து எந்த இடத்துல அந்த உதிரம் வந்து அந்த இடத்துல கொண்டு அப்படியே அப்புனாராம். அது சொல்கிறாரு, இதற்கு இனி என் கண் அம்பால் இடந்து அப்பி எந்தையார் கண் அதற்கிருந்து மருந்தாய் புன்னீர் நிற்கவும் அடுக்கும். இந்த கண்ணை எடுத்து அப்பினால் அந்த கண்ணில் உதிரம் நிற்கும். உறுதியாக வந்துட்டார். ஊனுக்கு ஊன் அப்படி முடிவு செய்து மதர்த்து எழும் உள்ளத்தோடு. அந்த மதர்த்து அப்படின்னா தான், இந்த யானைக்கு மதம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எப்போ மதம் வரும் தெரியுங்களா? மிகுதியான ஆனந்தத்தில் மத நீர் மிகுதியாக சொரியும். யானைக்கு மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா 2 பொறியிலும் மத நீர் வேகமாக பொழியுங்க. பாகன் அதை உணர்ந்து உடனே அது பாதுகாப்பு செய்திடுவான். அது மாதிரி இப்போ உள்ளத்தில் கொண்ட ஆனந்தம் என்ன ஆகிப்போச்சு? மதர்த்து எழும் உள்ளத்தோடு. ஆஹா, நான் கை கண்டு விட்டேன், மருந்து கண்டு கொண்டேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அவருக்குள்ளே வந்துருச்சுங்க. குதூகூலம் வந்துருச்சு அவருக்கு, மலர்ச்சி வந்து விட்டது. சோகம் மறைஞ்சு போச்சு, வருத்தம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. யார் செய்தார் இது? அதெல்லாம் போயிருச்சு. இப்போ துன்பத்தை நீக்குவதற்கான வழி ஒன்று கிடைத்து விட்டது. எனவே கண்ணை இடந்தார், மதத்தெழும் உள்ளத்தோடு மகிழ்ந்து. ரொம்ப கவனமாக அந்த சொல்ல போட்டாருங்க. வருத்தப்பட்டெல்லாம் கண் எடுத்து வைக்கல. நீ சிந்திக்கணும், கண்ணை கொடுப்பவர் எப்படி கொடுத்துருக்கிறார்? மகிழ்ந்து கொடுக்கிறாருங்க. நீங்கள் மகிழ்ந்து கொடுப்போமா? ஒரு பேனா கொடுக்க மாட்டோம்ங்க. என்ன பண்ணுறது, கேட்டு தொலைச்சிட்டா, இந்தா வச்சுக்க. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல வச்சுங்க. அந்த பொண்ணு இந்த பேனா கூட எடுத்துகிட்டு வராமலாம் எதுக்கியா வந்தாங்க? இது நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்கிற நிகழ்வுங்க. அது கேட்டுட்டாரேன்னு கொடுப்போம். மனமறிந்து கொடுக்குற பழக்கம் நம்மகிட்ட இல்லை. ஒரு சிலருக்கு இருக்கலாம். பெரும்பாலானவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொருளை கொடுப்பதற்கு அறிவற்ற ஒரு சடப்பொருள் அது. அதை கொடுப்பதற்கு 1000 யோசிப்பாங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், யோசிக்கலாம் மாட்டாங்கலாம், அப்படிலாம் இல்லைங்க. ஒரு ஃபோன் பண்ணிட்டு கொடுங்கன்னு ஃபோனை கிளம்பி கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் ஒன்று பண்ணணும், நான் ஒரு நம்பர், நீங்கள் நம்பரை சொல்லுங்கள், நான் அடித்து தரேன்ப்பா. சில பேர் அதெல்லாம் போட முடியாது, போயா பண்ணிக்கலாம். ஃபோன் பண்ணுறான். ஏன்? அவன் எதையாவது ஒன்று ஃபோனை பண்ணி ஏதாவது வம்பு வந்து சேருங்க. நாம் எதுக்குங்க இந்த ஃபோனை பண்ணுங்க? என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, ஒன்லி இன்கமிங் கால் தான் வரும், அப்படி போயிட்டே இருப்போமா இல்லையா? இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். நாம் ஏதோ தனியாக உலகத்துலலாம் இல்லை.
ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு 1000 முறை யோசிக்கின்ற இடத்துல நாம் இருக்கிறோம். இங்கே தன்னையே கொடுக்கக்கூடிய அன்பில் நிற்கிறார் திண்ணனார். தன் கண்ணை இடந்து எடுத்து அப்ப போகிறார். எப்படி கொடுக்கிறாரா? மகிழ்ந்து, மதர்த்தெழும் உள்ளத்தோடு மகிழ்ந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம்? அப்படி கண் மகிழ்ந்து முன் இருந்த தன் கண் அப்படியே அந்த முதல் சரம் எடுத்து அந்த அம்பை எடுத்தாராம். அப்படியே எப்படி? கண்ணுக்கு ஊறி இல்லாமல். ஏன் கண்ணில் ஏதாவது ஊறு போட்டுச்சுன்னா வைக்க முடியாதுல்ல. நீங்கள் ஒரு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் எவ்வளோ பாதுகாப்பாக செய்யணும். அது மாதிரி அப்படியே அதை எடுத்து அப்படியே கொண்டு போய் பெருமான்கிட்ட வச்சாராம். ஏன்னா முதல் சரம் அடுத்து வாங்கி முதல்வர் கண்ணில் அப்படியே வச்சார் பாருங்க. நம்ம நச்சுன்னு பொருந்திருச்சு. அப்படியே கண்ணில் எடுத்து வச்சாரு. அப்படியே கண்ணு நின்றுக்குச்சுங்க. இப்போ இவருக்கு ஒரு கண் இல்லை, அவர் கண்ணில் ஒரு கண் இருக்கிறது. எப்படி வலி ஒரு பக்கமாக இருக்குமா இல்லையா? வலியெல்லாம் அவருக்கு தெரியுதுங்க. அந்த அப்படியே திருமேனியை பார்த்தாராம். என்னாச்சுன்னார்? நின்ற செங்குருதி கண்டார், நின்ற செங்குருதி கண்டார், நிலத்தினும் ஏற பாய்ந்தார், குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார், கூத்துமாடி நன்று நான் செய்த இந்த மதி என நகையும் தோன்ற ஒன்றிய களிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கார். என்ன ஆச்சுனார்? அப்படியே திருமேனியை பார்த்தாராம். அந்த இதுகாரும் ஒழுகி கொண்டிருந்த உதிரம் அப்படியே நின்று போச்சு. நின்ற செங்குருதி கண்டார். செங்குருதி நிற்பதை கண்டாராம். நின்ன அடுத்த வினாடி என்ன ஆயிடுச்சுங்க தெரியுங்களா? நிலத்தின் ஏற பாய்ந்தார். நிற்கிற நிலத்தில் இருந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி நிற்கிறவர் என்ன பண்ணுறாங்க? எட்டி குதிக்கிறாருங்க. அப்படி ஜம்ப் பண்ணுறார். எப்படியா ஜம்ப் பண்ணாருன்னாரு. அப்படிலாம் பண்ணுவாங்களாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டு போட்டிகளெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த 100 ஓட்டம் எல்லோரும் தான் எடுக்கிறாங்க. அவர் பேட்டை மட்டும் அப்படி காட்டுவார். உடனே அதில் இருந்து 200 ஓட்டம் எடுத்துட்டார். இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பார். இது வரைக்கும் யாருமே 3 சதம் அடித்ததில்லை. 3 சதம் அடிச்சுதான் வச்சுக்கங்க. குதிச்சு அப்படியே பாட்டு மேலே ஏறுவார், குதிப்பார். காட்டுறமா இல்லையா? இன்னைக்கு எத்துணை விளையாட்டு அந்தந்த துறைக்கு ஏற்ப நீங்கள் பார்க்கலாம். அந்த 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 வீரன் என்ன செய்கிறான்? அந்த ஒரு சதம் அடித்த உடனே அப்படி அந்த பேட்டை தூக்கி அப்படி காட்டுவான். அப்படின்னு ஏன்? அந்த களிப்பின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. அது மாதிரி இப்போ திண்ணனார் கண்ணை கொடுத்துட்டு, இப்போ கண்ணை கொடுத்துட்டு வருத்தமெல்லாம் அவருக்கு இல்லை, குதிக்கிறாருங்க. ஆஹா, ரத்தம் நின்று விட்டது. நிலத்தின் ஏற பாய்ந்தார். இங்கிருந்து ஜம்ப் பண்ணுறாராம், மேலே மேலே குதிக்கிறாராம். குதிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணாராம்? அடுத்து சொன்னார் பாருங்க, குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார். அப்படி எவ்வளவு மகிழ்ச்சி இருந்துன்னா அப்படி தோல் கொட்டுவான்னு நினச்சி பாருங்க. அப்படியே நின்றுக்கிட்டு, சாமிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு குன்றென வளர்ந்த தோள்கள் கொட்டினார். அடுத்த வினாடி கூத்தாடினார். அப்படியே ஆனந்தத்தில் ஒரு பக்கம் ரத்தம் இங்கே ஊற்றிக்கிட்டு இருக்குது. அவருக்கு அது தெரியலைங்க. இவருடைய வலது கண்ணில் உதிரம் கொட்டி கொண்டிருப்பது தெரியாமல் நிலமுற பாய்ந்தார், தோள்கள் கொட்டினார், அப்படியே கூத்துமாடுறார். அப்படின்னு மகிழ்ச்சியோடு ஆடுறாருங்க. ஆனது மட்டுமல்ல, அடுத்து என்ன, ஒரு சிரிப்பு வேற வந்துருச்சா அவருக்கு. என்னென்ன? நமக்கு கூட அறிவு வேலை செய்தியா. எது அது பாருங்க, அந்த சொல் பாருங்க, நன்று நான் செய்த இந்த மதி. அடே, நமக்கு கூட அறிவு வேலை செஞ்சு அதியா நின்று போச்சே. அப்படி இவருக்காகவே இவரே சிரிப்பு அடக்க முடியல. அதனால் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாராம், நன்று நான் செய்த மதி என நகையும் தோன்ற. எப்படிங்க இப்படி இருக்கிறார்னாரு? ஆனந்த களிப்பினில் பைத்தியம் பிடித்தவர் போல் நிற்கிறாராம். உன்மத்தர் மேலானார். சொல் பாருங்க, ஒன்றிய களிப்பினாலே உன்மத்தர் போல மிக்கார்.
அது அப்படியே தன்னை மறந்து ஆனந்தத்தில் கூத்தாடி கொண்டு இருக்கிறார். ஆஹா, அப்படியே நன்று நான் செய்த மதி ஆடிட்டு இருக்கிறாருங்க. நினச்சி பாருங்க, கண்ணை இழந்துட்டு இப்படி யாராவது ஆட முடியுமா? கொடுக்கும்போது மகிழ்ச்சியோடு கொடுக்க முடியுமா? அதற்கு அதையும் கடந்து அப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்லி மகிழ்ச்சியும் ஆனந்த கூத்தும் நடக்குமானா அரிதிலும் அரிது. ஆனால் இப்போ நடக்குது இத்தனையும். அப்படியே கூத்தாடினார், குதிச்சார், வந்தார், போனார். அப்படியே நேரம் ஆச்சுங்க. இதெல்லாம் அங்கே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறார். யார்? சிவகோசரியார். சிவகோசரியார் மட்டும் பார்க்குறாருன்னு நினைக்காதீங்க. அவர் வழியாக 21ஆம் நூற்றாண்டு இருக்கிற எல்லாரும் பார்த்துட்ருக்குறோம். என்னென்னு சில பேர் நினைப்போம் இல்லையா? என்னென்னு ஏங்க 2 கண்ணு இருக்குது, ஒரு கண்ணை நானும் தான் கொடுப்பேன், ஒரு கண்ணை அப்படின்னு யாராவது நாளை ஒருவன் நினைந்து விடக்கூடும். அதாங்க பல்நோக்கு சிந்தனையுடைய பெருமா. எதிர்காலத்தில் நாம் என்ன நினைப்போன்னு அன்னைக்கே நினச்ச பெருமானவன். அதனால் என்ன பண்ண, இவ்வளவு தன்னை கொடுத்து கண்ணை கொடுத்து நிற்கின்ற திண்ணனாருடைய அன்பை நாளை எவராவது ஒருவர் வந்து கொச்சைப்படுத்தி விட முடியும். என்னென்னு 2இல் 1 கொடுப்பது பெரிதா என்ன? நாளைக்கு ஒரு பட்டிமன்றம் வைத்து விட்டு 2 கொடுப்பது பெரிதா, 2இல் 1 கொடுப்பது பெரிதா அப்படின்னு வச்சாலும் வச்சிருவாயா நாளைக்கு. ஏன் படிச்சுக்கிட்டு வேறு என்ன வேலை பண்ணுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று தலைப்பு வச்சு எதையாவது ஒன்று ஆராய்ச்சிங்கிற பேரில் எதையாவது ஒன்று பண்ணி நான் ஆராய்ச்சி செய்கிறேன், ஆய்வு செய்கிறேன், 1 கொடுப்பது பெரிதா இல்லை 2 கொடுப்பது பெரிதா, இப்படிலாம் ஏதாவது நடந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சிவபெருமான் அன்னைக்கே நினச்சிட்டார். அதனால் என்ன பண்ணார், இவர் ஒரு கண்ணை கொடுத்துட்டு கூத்தாடி கொண்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே நிற்கிற பெருமான் என்ன பண்ணாராம்? சேக்கிழா சொல்கிறார் பாருங்க. வலத்திரு கண்ணில் தங்கன் அப்பிய வள்ளலார், வல திரு கண்ணில் தங்கன் அப்பிய வள்ளலார் தம் நலத்தினை பின்னும் காட்ட, வள்ளலார் தம் நலத்தினை பின்னும் காட்ட நாயனார் மற்றை கண்ணில் உலப்பில் செங்குருதி பாய கண்டனர், மற்றை கண்ணில் உலப்பில் செங்குருதி பாய கண்டனர், உலகில் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்து கொள்கையின் உம்பர் மேலா. முன்ன சொன்ன வந்திரல் வேடன் என்று அவனை நீ நினையே. அவருடைய தோற்றம்தான் வேடன் என்கின்ற தோற்றம். அறிவு அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா அவருடைய அறிவுக்கு ஒப்பாக இன்னொருவரை நீங்கள் இந்த உலகத்தில் காட்ட இயலாது. வானவருடைய அறிவை விட மேலான அறிவு பெற்றவராம். சேக்கிழா சொல்றார் பாருங்க. வலத்திரு கண்ணில் தங்கன் அப்பி, அப்படியே வலது கண்ணை கொண்டு போய் இறைவன் வலது கண்ணில் அப்பிட்டார். அப்பிய யார்? அவர் வள்ளலார். நல்லா கவனித்து அந்த சொல்ல கவனிங்க. சிவபெருமானை வள்ளலார் வள்ளலார் என்று போற்றுவார் சேக்கிழார் பெருமான். வள்ளலாருக்கே கண் கொடுத்திருக்கிறாருங்க, அதனால இவர் வள்ளலார். அவர் தானுங்க வள்ளல். சிவபெருமான் யாரு? வரையாது வழங்குபவன். அந்த பெருமானுக்கு என்ன பேர் தெரியுங்களா? நீங்கள் அருமையான ஒரு இடம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்பர் வரலாற்று சொல்வார். வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கு தெள்ளு பேரொளி பவல வெற்பன்ன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னவனார். திருநாவுக்கரசு பெருமான் வள்ளலாரை பார்த்தாராம். எந்த வள்ளலாரை? வெள்ளி வெற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கு தெள்ளு பேரொளி பவல வெற்பு என்ன இடப்பாகம் கொள்ளும் மாமலையாளுடன் கூட விற்றிருந்த வள்ளலார். அந்த வள்ளலாருக்கே கண் கொடுத்த வள்ளல்ங்க அவர். ஆனால் சேக்கிழா சொன்னார், வள்ளலார் தம் நலத்தினை, தனக்கு கண்ணை கொடுத்து நிற்கக்கூடிய வேடர் அல்ல, அவர் வள்ளல். அந்த வள்ளலுடைய நலத்தை பின்னும் காட்ட, இப்போ ஒரு கண்ணில் வச்சு அப்புனது காட்டினது போதாதான்,
பின்னும் காட்ட. ஏன் பின்னும் காட்ட? பின்னால் வருகிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதனால் பின்னும் காட்ட. அதில் பின்னும் காட்ட நாயனார் யார்? சிவபெருமான், குடிமித்தேவர். மற்றை கண்ணில் உலப்பில் செங்குருதி பாய கண்டனர். எனவே இப்போ இடது கண்ணிலிருந்து அப்படியே ரத்தம் வருதான், அப்படியே ஒழுகுது. ஒழுக உலகின் வேடர் குலப்பெரும் தவத்தால் வந்து, இந்த உலகத்தில் தன்னுடைய பிறப்பு சார்பு காரணமாக வேடர் குலத்தில் வந்து தோன்றியவர். உண்மையிலேயே அவர் வேடர்லாம் இல்லை பாருங்க. குலப்பெரும் தவத்தால் வந்து வேடர் குலத்தில் வந்தவர். அப்போ அந்த சொல்ல என்ன பண்ணும்? குலப்பெரும் தவத்தால் வேடர் குலத்தில் வந்தவர். ஆனால் கொள்கை என்று வந்தால் உம்பரின் மேலோர், தேவரை விட மேலான கொள்கை உடையவருங்க. எனவே உம்பரின் மேலோர் இந்த உலகத்தில் தவம் காரணமாக வேடர் குலத்திலே வந்து அவதரித்தார். எனவே உண்மையில் அவர் வேடரெல்லாம் இல்லை, வேடருக்கெல்லாம் மேலானவர். அதனால் இவ்வாறு குருதி பாய காண்கிறார். யார்? வள்ளலார். வள்ளலாரின் கண்ணில் இப்போ வலது கண்ணில் நின்ற குருதி இடது கண்ணில் வருது. இடது கண்ணில் குருதி பாய காண்கிறார் திண்ணனார். என்ன செய்ய போகிறார்? அடுத்த வகுப்பிலே காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவனுடைய திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னானுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துணையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்துப் பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.